எனக்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இது 101வது நிகழ்வு அப்படின்னு. அந்த 101 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான எண். சாதாரணமாக 101னாலே மொய். அது ஒரு 101 ரூபா செஞ்சுட்டு வந்துடுங்க. ஒரு சாமானிய மக்கள், ஒரு மனிதர் ஒரு மகிழ்வோடு மற்றவருக்கு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு என்றால் 101ங்கிறது சொல்லுவான். அப்படி ஒரு 101 நிச்சயமாக ஒரு மகிழ்வான ஒரு அன்பு பரிசாக இன்று இருக்கும் என்று மிகவும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 101 நிகழ்வில் பற்றி பேசும் பொழுது ஆன்மீகம் இத்தனை நாள் 100 நாட்களாக ஆன்மீகம் பேசியிருக்கிறோம். இந்த இந்திய சமூகத்தில் சைவம் வைணவம் பல்வேறு ஆன்மீக கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மருத்துவத்திற்குள் முதலாக ஒரு உரையை அமைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். உண்மையில் சித்த மருத்துவம் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகம். அந்த வகையில் நானும் 100ோடு ஒன்றாய் 101 ஆனேன் என்று எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தில் அந்த காலகட்டத்தில் உடம்பு பொய், உடம்பு மாயை என்று இருந்த காலத்தில் இல்லை, உடம்பு மெய், உடம்பால் அழியில் உயிரால் அழிவர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் அன்றைக்கு தாந்திரீக தத்துவத்தோடு இந்த உடம்பு மெய்யானது, இந்த உடலை மிகச்சரியாக செய்து கொண்டால் மட்டும்தான் நாம் ஆன்மீக பாதையில் சரியாக செல்ல முடியும். இந்த ஞான வாழ்க்கைக்கு சரியாக செல்ல வேண்டும் என்றால் உடலை சரியாக பேண வேண்டும். ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான சிந்தனைகள், ஆரோக்கியமான பாதை, ஆரோக்கியமான ஞான வாழ்வுக்கான தேடல் எல்லாம் அமையும் என்று அந்த முதலில் தமிழ் சமூகத்தில் சொன்ன குரல் தான் திருமூலரின் திருமந்திரத்தில் சொன்ன உடம்பால் அழியில் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்ற பாடல். அந்த அடிப்படையில் ஆரோக்கியம் பற்றிய ஒரு அடிப்படையான ஒரு புரிதல், ஒரு மகிழ்வான ஒரு முதுமையான வாழ்வில் எனக்கு ஞான வாழ்வை தேட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை இருக்கிறது. அந்த பாதைக்கு செல்வதற்கு என் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் எல்லாம் கூடி சில மணித்துளிகள் அதை பற்றி எப்படி அந்த ஆரோக்கியமான முதுமையை வைத்து கொள்ளலாம், ஒரு மகிழ்வான முதுமையை வைத்து கொள்ளலாம் என்று நாம் பார்க்கலாம். அந்த வகையில் பல இடங்கள்லேயும் நம்ம மேலே உயர்ந்துட்டு வரோம். அதுக்கு பெரிய அடையாளம் முதுமை கூடிக்கொண்டே இருப்பது தான். இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்முடைய சராசரி ஆயுட்காலம் வெறும் 37 தான். நம்முடைய சராசரி ஆயுட்காலம் 37 வயசு தான். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய சராசரி ஆயுட்காலம் எடுத்திங்கன்னா 72க்கு மேலே. இன்னும் ஒரு சில ஆண்டுகளில், ஒரு 5லிருந்து 10 ஆண்டுகளில் மிகச்சரியாக 80க்கு மேலே சராசரி ஆயுட்காலம் வந்துருங்கிறது பெரிய கணிப்பு. இன்றைக்கி லெவலில், இன்றைக்கி இல்லை, 2011 சென்சஸில் வெறும் 14 கோடி தான் முதியோர்கள். 14 கோடி 2011. அப்போ நம்மளுடைய மக்கள் தொகை 120 110 தான் இருந்தது, 100 கோடி கிட்ட தான் இருந்திருக்கும். இன்றைக்குள்ள மக்கள் தொகையை இப்போ வருகிற 2031 சென்சஸ் வரும்போது கிட்டத்தட்ட 35 கோடி முதியோர்கள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு புள்ளிவிவரங்கள் சொல்லுது. நான் இன்னைக்கு காலையில் திருப்பூர்லேருந்து வரேன். திருப்பூரில் நிறைய நண்பர்களில் நிறைய பின்னலாடை செய்கிறவங்க, துணி செய்கிறவங்க, யான் செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் பேசி கொண்டு இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. காலை நேர நடைப்பயணத்தில் தற்செயலாக அங்கே நிறைய நண்பர்கள் கூடினாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு செய்தி பேசும்போது தெரிஞ்சது, இந்த எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்போ சில்வர் எக்கானமி அப்படின்னு ஒன்று பேசுகிறாங்க. சில்வர் எக்கானமின்னொன்னே வெள்ளி விலை ஏறுத, வெள்ளியை பற்றியானா வெள்ளி இல்லை, அது இல்லை. சில்வர் எக்கானமினா நம்ம முடி நரைக்குது இல்லையா, நம்ம நரை முடியாருக்கான ஒரு எக்கானமி உலகம் முழுக்க, குறிப்பாக இந்தியாவில் அதிகம் பேசப்படுது. என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த வணிகமும் முதியோர்களை மையப்படுத்தி இவர்களுக்கான வாழ்விற்கு, முதிய வாழ்விற்கு தேவையான பொருட்களுக்கான ஒரு மிகப்பெரிய சிந்தனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அந்த பொருளாதாரத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது. மருத்துவமனைகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மருத்துவமனைகள் எல்லாமே ஏஜிங் பாப்புலேஷன், ஏஜ்டு பாப்புலேஷனுக்கான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனைகள் தான் பெரிய அளவில் பெருகி கொண்டிருக்கிறது.
சமீபத்தில் சென்னையில் ஒரு மருத்துவமனை வந்து அவங்க அறிவிக்க போகிறாங்க, கிட்டத்தட்ட 500 பெட் உள்ள ஜீரியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 100 பெட்டு 200 பெட்டுன்னு ஆரம்பித்தாங்க, பத்த மாட்டேங்குது. 500 பெட் ஆரம்பிக்கிறாங்க. அதோடு சேர்ந்து ஜீரியாட்ரிக் ஹோம் மாதிரி அதுலேயே ஒரு அசிஸ்டட் லிவிங், இப்படி அவங்க பெருக்கி கொண்டே போகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க உள்ள பெரிய கார்ப்பரேட் பிக் மருத்துவமனைகள் எல்லாமே வந்து முதியோர்களுக்கான மருத்துவமனைகளை பெருக்கி கொண்டே இருக்குது. இன்றைக்கி திருப்பூரில் பேசும்போது கிடைச்ச செய்தி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சார் நல்லா யோசிச்சு பாருங்கள், 70 வயசுக்கு மேலே பனியன் போடுறது கஷ்டமாக இருக்கும் சார். பனியனை இப்படி தூக்கி இப்படி கையை கொண்டு சொருகி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கையை இப்படி மேலே உயர்த்துறதுக்கு பல பேருக்கு ஒரு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ஆர்த்ரைட்டிஸ்லாம் வந்தால் கையை இப்படி தூக்கி போடலாம். கையை பின்னாடி கொக்கியை மாட்டுறதுக்கான கஷ்டம் இருக்கலாம். பேண்ட்டை கீழே விட எடுத்தோ இல்லை உள்ளாடைகளை காலில் எடுத்து மாட்டுறதுக்கான சிரமங்கள் பெரிய அளவில் வரும். அப்போ அதுக்கு எப்படி ஆடை? ஆனால் அதுக்காக பனியன் போடாமல் இருக்க முடியாது, உள்ளாடைகள் வேணும். பேண்ட் போட்டு பெல்ட் கட்டி அந்த பெல்ட்டை வந்து ஹூக்குக்குள்ளே மாட்டுறதுக்கான ஒரு சூழல் வந்து 90 வயது முதியோருக்கு ஒரு சிறு நடுக்கம் இருக்கலாம். அவர் அந்த நேரத்தில் அதுக்குன்னு யாரையும் உதவி கேட்க முடியாது. அப்போ அவங்க எப்படியான பேண்ட் போட முடியும், அவங்க எப்படியான பனியன் போட முடியும்லாம் யோசிக்கிறாங்க. ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப பரவாயில்ல இப்படிலாம் யோசிக்கிறாங்க நம்ம மக்கள். லெகின்ஸ் மாதிரி பேண்ட் போடலாமா, பெண்கள் வந்து லெகின்ஸ் அப்படி போடுறாங்க, அதுக்கு கூட குனிஞ்சு காலை மடைச்சு மாட்ட முடியுமா, உட்காந்துட்டு ஒரு சேரில் உட்காந்துட்டு மாட்ட முடியும், இப்படிலாம் சிந்திக்கிறாங்க. எர்கானமிக்ஸாக எப்படி அவங்களுக்கு இருக்கணும், எப்படி அந்த ஆடையை போடுவதற்கு சிறு சிரமம் இல்லாமல் போடணும், இப்படியெல்லாம் வணிகம் சிந்திக்கிறது. முதுமையில் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும். ஏன் அவங்க யோசிக்கிறாங்க? மிகப்பெரிய அளவில் இதற்கான தேவை கூடும் என்று அனுமானித்திருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, உலகமெல்லாம் யோசிக்கிறாங்க. இந்தியாவில், தமிழ்நாட்டில், நம்ம ஊருக்கு பக்கத்தில் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. அப்படின்னு யோசிக்கும் போது நாமும் நம் முதுமைக்கு தயாராகணும். அவர்கள் ஆடை கொண்டு வரலாம், புதிய மருந்துகள் வரலாம், மருத்துவமனைகள் வரலாம், இதெல்லாம் ஒரு பக்கம் வரட்டும், அதெல்லாம் வேணும், நம்ம தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சிரமம் இல்லாமல், ஒரு சிறு சிறு பிசகுகள் இல்லாமல், ஒரு வலி இல்லாமல், ஒரு நெருக்கடிகள் இல்லாமல் நம்மளுடைய முதுமை இருக்க வேணுங்கிறத இப்போ இருந்தே முடிவு பண்ணணும். நம்ம இங்கே பார்க்கும்போது, என் கண்ணில் படும்போது நிறைய பேர் 50 தாண்டியவர்கள் இருக்கீங்க. நிச்சயமாக ஒரு முதுமை காலங்கிறத 60க்கு மேலேன்னு அரசாங்கம் சொல்லுது. அரசாங்கம், மருத்துவ உலகம்லாம் 60+ அதை வந்து ஜீரியாட்ரிக்னு எடுப்பாங்க. 60 to 70 யங் அடல்ட் அப்படிப்பாங்க. 70 to 80 வந்து மாடரேட் அடல்ட்டுப்பாங்க. 80 to 90 ஓல்டு அடல்ட் அப்படிம்பாங்க. ரொம்ப முதுமையான முதுமை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி தான் மருத்துவ உலகம் அந்த முதுமையை பிரித்து பார்க்கிறது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 40-45 வயது முதலே முதுமைக்காக நாம் முயற்சி செய்ய ஆரம்பித்தோம். நம்முடைய முதிய காலத்தில் நம் உடல் ஆரோக்கியத்திற்கான மெனக்கெடல், அதற்கான அக்கறை, அதற்கான கரிசனங்கள் நம்ம 40கள்லேயே தொடங்கணும். ஏன்னா 60 வயதுக்கு அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நிறைய விஷயங்களை மாற்ற முடியாது. இப்போ 55 வயதில் ஒருத்தர் இருக்கீங்க, இல்லை ஒரு 60களில் இருக்கோம். இப்போ இருந்தே நம்ம உடலை ஒரு 70-75 சிக்கல்கள் வராமல் பார்த்து கொள்வதற்கான அக்கறைகளை இன்றிலிருந்தே துவங்கணும். அது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். முதுமை கால நோய்களுக்கான தீர்வில் ப்ரிவென்டிவ் ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் ஹெல்த். நாம் நோய் வராமல் பார்த்து கொள்வதற்கான ஒரு வாழ்வியலை சொல்லணும். மொத்தத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஒரு நம்மளுடைய 8 கோடி பேர் மக்கள் ஒரு தோராயமாக வச்சுக்கிட்டோன்னா, மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது ஒரு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னது அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும். என்ன சார் 1 கோடிலாம் நாங்கள் படித்த மாதிரி இல்லையே அப்படின்னா, டயபெட்டிஸ் பாப்புலேஷனும் டயபெட்டிக் வருமா அப்படின்னு இருக்கக்கூடிய IGT-மாங்க, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ், சர்க்கரை வருவதற்கான வாசலில் எட்டி பார்த்துட்டு இருக்கிற உங்களும் 2 பேரையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் டயபெட்டிக்கில் இருக்காங்க. ஆனால் 1 கோடி பேர் டயபெட்டிக்கில் இருக்காங்களே, இந்த 1 கோடி பேரும் சர்க்கரையை மிகச்சிறப்பாக கையாண்டு கொண்டு இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் டயபெட்டிக்கை பெர்ஃபெக்டாக கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிக்க. வெறும் 10% தான். 10% பேர் தான் எனக்கு டயபெட்டிக்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் ஒரு 6.5 HbA1c கீழே வச்சுக்கிட்டு 6ன்னு வச்சுட்டு இருக்கிறவங்க 10% தான்.
சில பேர் எனக்கு இந்த நம்பர்லாம் நம்பிக்கையே கிடையாது, நான் ஃபிட்டாக இருக்கேன், ஐ எம் டூயிங் குட். நீங்கள் சும்மா நம்பரை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க மருந்தை விற்கிறதுக்காக, அப்படி கூட இப்படி கூட. அது எப்படி சார், நான் நல்லா தானே இருக்கேன், ஐ எம் டூயிங் குட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி ஒரு குரூப். நான் கவலையே படலை. அவங்கெல்லாம் வந்து ஐசியூக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதை பற்றின சிந்தனையே யோசிக்க ஆரம்பிப்பாங்க ரிவர்ஸில். ஸோ இது இந்த மாதிரி சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாதவர்கள் கூட்டம் மிக பெரிதாக தமிழ்நாட்டில் இருக்குது. நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, சர்க்கரை நோயினால் சிறுநீரக நோய்கள் அதிகரிக்கக்கூடிய தேசம் நம்ம நாடு தான். நம்ம நாட்டில் தான் சர்க்கரையினால் சிறுநீரக நோய் அதிகமாக, டயபெட்டிக் சிகேடி அப்படிம்பாங்க. கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்து டயபெட்டிக்னால் வரக்கூடியதும் ஹைப்பர் டென்ஷன்னால் வரக்கூடியதும் நம்ம ஊரில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. காரணம், சர்க்கரையை நம்ம கட்டுப்பாடாக வைத்து கொள்ளாது தான் முதல் காரணம். நான் HbA1c வந்தப்புறம் பார்த்துக்கிறேன், யூரினில் லேசாக புரதம் போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு சினிமா ஹீரோ யாரோ ஒருத்தர் சொல்லுவான், எனக்கு ரொம்ப பிடிச்ச கஷ்டமான நேரத்தில் எனக்கு பிடிச்சமான வார்த்தை என்ன தெரியுமா, பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆக தவறான வார்த்தை பார்த்துக்கலாம். பார்த்துக்கலான்னு சொன்னால் யூ டோன்ட் ஹாவ் மெட்டிகுலஸ் பிளானிங்னு அர்த்தம். உங்கள்கிட்ட திட்டமிடல் இல்லைங்கிறவங்க தான் பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம், வந்தால் பார்க்க முடியாது. அதுதான் உண்மை. சர்க்கரையிலையோ ரத்த கொதிப்புலையோ ஒரு நோயினுடைய தீவிரத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மற்றவங்க தான் நம்மளை பார்த்துக்கலாம், நம்மளை நாம் பார்க்க முடியாது. அப்படியான ஒரு சூழலில் தான் நம்மளுடைய நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கு. முதுமையில் நண்பர்களே, முதுமையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், சர்க்கரையை மிகச்சிறப்பாக கையாளணும். சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்க முடியுமா? சிறு வயதில் வந்துருச்சு, இதில் நீங்கள் இருக்கிறதுல நீங்கள் ஒரு 300-400 பேர் இருக்கீங்கன்னா உறுதியாக கையெழுத்து போட்டு, நான் யாருக்கும் டெஸ்ட் பண்ணலை, உறுதியாக இங்கே வந்து ஒரு 30% ஆஃப் பீப்புள் டயபெட்டிக் உறுதியாக இருப்பீங்க. கையெழுத்து போட்டு தரலாம், டெஸ்ட்டே பண்ணலை ஆனாலும் சொல்ல முடியும். ஏன்னா புள்ளி விவரங்கள் அதுதான் சொல்லுது. ஆனால் என்ன, அதுக்காக சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னா அவ்வளோதானா? கிடையவே கிடையாது. நான் குடியிருந்த வீட்டில், நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தேன். அந்த வீட்டில் எனக்கு கூட இருந்த அந்த ஓனர் வந்து ஒரு IAS அதிகாரி. கிட்டத்தட்ட 55 வருஷம் அவருக்கு டயபெட்டிக். 92 வயதில் அவர் மரணம் அடைந்தார். அவர் வந்து நானும் அவரும் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். காலையில் 5:30 மணிக்கு வந்து டொக்குன்னு கதவை தட்டுவார். டாக்டர் போகலாமா வாக்கிங்? காலையில் 5:30க்கு. அன்றைக்கி நான் ராத்திரி 11 மணிக்கு வந்திருப்பேன். எப்படியாவது ஒரு அரை மணி நேரம் தூக்கிட மாட்டோமா அப்படின்னா, நீங்கள் ஊர்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் 5:30க்கு நடக்கலைன்னா, அப்படித்தான் எனக்கு நடையை அவர் வந்து உறுதிப்படுத்தினார். 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து டொக்குன்னு தட்டுவார். மழை பெஞ்சதுன்னா அவர் 2 குடம் எடுத்துகிட்டு வருவார். டாக்டர் இந்த பிடிங்க, குடை பிடிச்சிட்டே பேசிட்டே போவோம். அந்த கீழ்பா கார்டன் ஏரியாவில் குடையை பிடிச்சிட்டு வாக்கிங் போன 2 பேர் நாங்கள் மட்டும்தான். அவருடைய முதுமை 85 வயசில் அவங்க பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து இவர் அங்கெல்லாம் போய் விழுந்துடுறாரு, கீழே எங்கேயா விழுந்துடுறாரு. வீட்டை விட்டு நீங்கள் நடக்கக்கூடாது, வீட்டிலே இருந்து நடங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே அந்த ரூமை ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு வச்சுக்கிட்டு, எப்படியாவது இதுக்குள்ளே நான் மொத்தமாக 1.5 கிலோமீட்டர் வந்துருச்சு டாக்டர், நடந்துட்டேன் அப்படிம்பார். 90 வயது வரைக்கும் அவருடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக. 92 வயசில் ஒரு அழகான எக்ஸிட் ஃபோன் பண்ணி, டாக்டர் அநேகமாக ஹாஸ்பிட்டல் போகிறேன், எப்படி வரேன்னு தெரில, ஐ லிவ்ட் மை லைஃப் வெரி வெல். அவருடைய பிள்ளைங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்காங்க, குழந்தைகள், அவருக்கு அவ்வளவு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. 92 வயசில் குட் பை எக்ஸிட், அழகாக டாட்டா சொல்லிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போனார். அப்புறம் வரல. நம்ம வாழ்க்கை எப்படி தான் இருக்கணும், மிகச்சிறப்பாக சந்தோஷமான எக்ஸிட் வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக பை பை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஒரு நாள் மரணம் அடைய போகிறோம். ஆனால் அந்த மரணத்தில் வந்து அப்படியே ஒரு டியூப்லேயும் இதுலேயும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு அப்படி இருக்கக்கூடாது. குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை பற்றி பேசுகிற மாதிரி இன்றைக்கு குவாலிட்டி ஆஃப் டெத்தை பற்றி பேசுகிறாங்க. உங்களுடைய மரணம் ஆகச்சிறந்ததாக அமையணும்னு. ஆனால் அதே சமயத்தில் அதுக்கான பயம் தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி மருத்துவ உலகம் பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது. கூகுளில் இருந்து ஒரு இது போட்டிருக்கலாம், ஒரு ரொம்ப அழகான வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, டெத் இஸ் ஆப்ஷனல். இனிமேல் 2050 டெத் இஸ் ஆப்ஷனல் அப்படிங்கிறான். சிறுநீரகம் போயிடுச்சா கிட்னியை மாற்றிக்கோ, ஹார்ட் போயிடுச்சா ஹார்ட்டை மாற்றிக்கோ, உனக்கு லிவரில் பிரச்சனையா லிவரை மாற்றிக்கோ, பிளட்டில் ஏதாச்சும் பிளட்டை மாற்றிக்கோ, எல்லாத்தையும் மாற்றி நீ வந்து கடைசி வரைக்கும் உயிர் வாழ முடியும். ரொம்ப போர் அடிக்குதுடா, ரைட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனலாக டெத்தை எடுக்கக்கூடிய அளவில் மருத்துவ உலகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு ஒரு சிறு மாரடைப்புக்கு நம்ம பயந்த காலம் உண்டு. 20 வருஷம் முன்னாடி நெஞ்சை பிடிச்சி தான் தமிழ் சினிமாவில் பல ஹீரோக்கள் வந்து
ஐயோ அப்படின்னோடனே பின்னாடி 1000 வயலின் வாசிக்கும். இன்றைக்கி வந்து ஒரு மாரடைப்பு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. மிகச்சிறப்பான ஒரு மருத்துவங்கள் வந்துருச்சு. ஒரு ஸ்டென்ட் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு சிஏபிஜி பண்ணிக்கலாம். என்னுடைய நண்பர் அவர் ஒரு மருத்துவர் தான். திடீர்னு ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. மச்சான் உன்னை பார்க்கணுண்டா, எப்போ வர? சாயந்தரம் கிளினிக்கில் முடிஞ்சு பார்க்கலாம். எங்கே நீ எதுக்கு வந்திருக்க? வண்டியை கொஞ்சம் ஓவர் ஆயில் பண்ணிவிட்டு சர்வீஸ் விட்டு கொஞ்சம் ப்ளம்பிங்லாம் பிரச்சனையாக இருக்குது, பார்க்க வந்திருக்கேண்ணா. டேய், சேலத்தில் இல்லாத வண்டி பிரச்சனை, அதுக்கு சென்னை வரைக்கும் வந்திருக்கேண்ணா. நான் வண்டினா என்னையே சொன்னேன்டா, ஒரு லைட்டாக ஒரு 4 இடத்துல அடைச்சிருக்கு, அப்படியே வந்துட்டு ஓவர் ஆயில் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுறான். நான் வந்து பதறி போய் என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று போனேன்டா, போய் பார்த்தேன், ஸ்டெண்ட்டை போட்டுக்கலான்னு பார்த்தேன், அங்கே 5 பிளாக்கு. அவர் ரொம்ப பயப்படுறாரு. நான் போட முடியுங்க போடுங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் பைபாஸ் பண்ணிக்கோங்கன்ட்டார். நான் வந்து இங்கே அட்மிட் ஆகிட்டேன் அப்படிங்கிறான். ரொம்ப சாதாரணமாக உலகம், மருத்துவ உலகம் 15 நாளில் அவர் அடுத்த வேலைக்கு போய் அவர் ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கார். எந்த பிரச்சனையும் இல்லை. மருத்துவ உலகம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிறது. அது ஒரு பக்கம் உண்மை. ஆனால் எல்லாராலையும் அது மாதிரியான ஒரு நோய்க்குள்ளே போய் சிகிச்சை எடுத்து அதுக்குரிய பொருளாதார வசதியோடு ஆகச்சிறந்த சிகிச்சையை எடுத்துக்கொண்டு உடனடியாக திரும்ப முடியுமான்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. அப்போ நம்ம இதுக்கெல்லாம் முதல் விஷயம் என்னென்னா, இந்த நோய் கூட்டத்திற்குள் சிக்காமல் பார்த்துக்கணும். சர்க்கரை இருக்குது, அதை மிகச்சிறப்பாக கையாளணும். இரத்த கொதிப்பு இருக்குது, ஆகச்சிறப்பாக கையாண்டு அதிலிருந்து அது ஒரு சிறுநீரக நோயோ அது ஒரு ஸ்ட்ரோக்கையோ உருவாக்காத அளவுக்கு நம் வாழ்க்கையை வைத்துக் கொள்ளணும். எல்லாத்த விட இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பெருகி கொண்டிருக்கிறது புற்றுநோய் கூட்டங்கள். புற்றுநோய்கள் வந்து முன்னாடிலாம் வந்து தமிழ் சினிமாவுடைய கடைசி சீனில் தான் புற்றுநோய் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஹீரோ 2 ஹீரோயினை லவ் பண்ணிகிட்டு இருப்பான். டக்குன்னு ஒருத்தியை போட்டால் தான் அடுத்த நிமிஷம் வந்து படம் சுபம்னு பிடிக்க முடியும். திடீர்னு கிளைமாக்ஸில் ரத்தமாக வாந்தி எடுத்து அவன் எனக்கு வயலினை போட்டு அவங்களுக்கு புற்றுநோய் அப்படின்னாங்க. அப்போ தான் அப்படியா, வாழ்வே மாயம்னு ஒரு படம் பார்த்தோம். அப்பவும் அப்படி தான் இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு ஒரு படம். எப்படா அந்த படத்தை முடிக்க போகிறான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அவளுக்கு கேன்சர், அவனுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. அப்படி யாருக்கோ எங்கேயோ கேட்ட வார்த்தையாக இருந்த புற்றுநோய் இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் நம் வீட்டில், நம் அருகாமையில், நம்ம குடும்பத்தில், நமக்கு உறவினரில், நம் அலுவலகத்தில் பக்கத்தில் வேலை செய்யக்கூடிய பலருக்கும் வரக்கூடிய நோயாக மாறி இருக்கு. ஒரு ஆங்காலஜிஸ்ட் ஒருத்தர் நான் பேசுவேன். அவர் ஒரு நாளைக்கு 250 பேஷண்ட் பார்ப்பார். நான் வந்து கேட்பேன், சார் ஏன் சார் இத்தனை பேஷண்ட் 250 பேர் பார்க்கணுமா? பல பேஷண்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நேரம் நீங்கள் பேச மாட்டேங்கிங்கன்னு திட்டுறாங்க, நீங்கள் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு குறைச்சிக்கலாமே அப்படின்ட்டு. அவர் சொல்லுவார், நான் குறைச்சிக்கலாம். நான் உங்கள் சென்னை மாதிரி இடத்துல உட்காந்து நான் ஒரு பேஷண்ட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணேன்னா 100 ரூபாய்க்கு 100 பேஷண்ட் பார்க்கலாம். நான் இருப்பது ஒரு கிராமத்து பகுதி பக்கத்தில். அங்கே 50 ரூபா கன்சல்டேஷன் வாங்கிட்டு நான் பார்க்குறேன். நான் ஒருவேளை 50 ரூபாய்க்கு நான் அதை பார்க்கவில்லை என்றால் அந்த 250 பேரில் 100 பேர் இறந்து போயிடுவாங்க. அதனால் நான் 250 பேர் பார்ப்பேன் அப்படிம்பார். அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அவர் சொன்ன உடனே. அப்போ நான் அடுத்த கேள்வி அவர்கிட்ட கேட்டேன், சார் உண்மையிலேயே இவ்வளவு நோய் கூடுதே, இந்த நோயை முதல்லையே கணிக்கக்கூடிய உத்திகள் நிறைய வந்துட்டதுனால, ஏர்லி டயக்னோசிஸ் வந்ததுனால கேன்சர் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுதா, இல்லை உண்மையிலேயே நம்பர் கூடி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, 100% நோய் கூடி இருக்கிறது. முன்ன இருந்ததை விட நிறைய பேருக்கு அதிகம் வருகிறது. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் வந்து குடலில் புற்றுநோயோ இரைப்பை புற்றுநோயோ வந்து இந்தியாவிலலாம் யாருக்கும் வராது. ஏன்னா நம்ம சாம்பார் சாப்பிட்றோம், எல்லாத்துலேயும் மஞ்சள் போடுறோம், நிறைய மஞ்சள் செய்கிறோம், நிறைய ஸ்பைசஸ் இருக்கிறதுனால நமக்கெல்லாம் குடல் புற்றுநோய் இரைப்பை புற்றுநோய் வராதுன்னு. துரதிர்ஷ்டவசமாக ஆண்களுக்கு இன்றைக்கு அதிகம் வரக்கூடிய புற்றுநோய்களில் குடலும் இரைப்பை புற்றுநோயும் கூடிக்கொண்டே இருக்கிறது. உணவுக்குழலினுடைய கடைசி, த லோயர் 1/3 ஆஃப் ஈசோஃபேகஸ்பாங்க, உணவுக்குழலினுடைய கடைசிலையும் இரைப்பையிலையும் மலக்குடலையும் வரக்கூடிய புற்றுநோய்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்கிறது புள்ளி வரும். ஆண்களுக்கு, பெண்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் படிக்கிற காலத்தில் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. ஹூ ஆர் சசப்டபிள் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர்? அதுக்கு ஒரே பதில் தான், நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அதாவது பாலூட்டாத, ஏதோ ஒரு காரணத்திற்காக திருமணம் செய்யாத, இல்லை என்றால் குழந்தை பேர் இல்லாதனால பாலூட்டாதனால அவர்களுடைய முதுமையில் ஒருவேளை அவர்களுடைய மரபில் புற்றுநோய் இருந்தால் அவங்களுக்கு வரலாம். பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் 100 பெண்கள் கேன்சர் பேஷண்ட் அப்படின்னா அந்த 100 ஃபீமேல் கேன்சர் பேஷண்ட்டில் 28-30% மார்பக புற்றுநோய். என்னாச்சு?
சர்க்கரை கூடுது, இரத்த கொதிப்பு கூடுது, புற்றுநோய்கள் கூடுது. ஏன் இவையெல்லாம் கூடிக்கொண்டே இருக்குது? வளர்ச்சிக்கான ஒரு அடையாளமாக நம்ம இந்தியா பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்குன்னு சந்தோஷமாக சொன்னீங்களே. ஆமாம், வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். கூடவே நோயும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தொழில் ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லா வகையிலும் வளர்ந்து வரக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் இந்த நோயும் கூட இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, வளர்ச்சி பொருளாதார ரீதியாக வளர்ந்த அளவில் உளவியல் ரீதியாக, மனம் ரீதியாக மகிழ்வாக நாம் இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. நண்பர்களே, ஆன்மீகத்தில் ஆனந்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் பல நேரம் யோசிச்சு பார்த்தேன். எதுக்காக இப்படி வச்சுருக்காங்க? ஆன்மீகத்தில் ஞானம் இருக்கலாம், ஆன்மீகத்தில் முழுமை இருக்கலாம், ஆன்மீகத்தில் தியானம் இருக்கலாம். ஆன்மீகத்தின் வழியாக தியானம், ஆன்மீகத்தின் வழியாக ஆனந்தம் என்கிற வார்த்தை கொடுத்தா, அந்த ஆனந்தம் வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு மகிழ்வான மனம் இருந்தால் மட்டும்தான் எந்த நோயும் ஜெயிக்க முடியும். அது அதுக்கான ஒரு வழியாக, ஆன்மீகத்தின் வழியாக அந்த ஆனந்தத்தை பெறுவது தான் இந்த அமைப்பினுடைய அடிநாதமாக இருக்கிறது. அப்போ அந்த ஆனந்தத்தை ஆன்மீகத்தின் வழியாக பெறணும்னா ஆரோக்கியம் மிக மிக அடிப்படையான விஷயம். நம்ம அப்படியே தள்ளிட்டு போயிட முடியாது. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ளணும். பழைய காலம் மாதிரி இல்லை இன்னைக்கு உலகம். இன்றைய உலகத்தில் நம்முடைய குழந்தைகள் நம்மை விட மிக வேகமாக ஓட வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. முன்னாடி எங்கள் தாத்தாலாம், எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் தாத்தாலாம் ஈஸி சேரில் தினமணி பேப்பரை படிச்சுக்கிட்டு, இண்டு பேப்பரை படிச்சுட்டு அவருடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படியே இருப்பார். எல்லா மாமாக்கள் சித்தப்பாக்கள்லாம் அப்பா காபி குடிச்சிங்களா, அப்பா நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீங்களா, வரீங்களா, ஆஸ்பத்திரிக்கு போகலாமா, கேட்ராக்டுக்கு கொண்டு போவா அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் யாரோ ஒருத்தர் ரொட்டேஷனில் போட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தாத்தாக்களுக்கு. ஆனால் நமக்கு அப்படியான ஒரு சுற்றி கித்தி நம்ம பிள்ளை, சித்து பொண்ணு, பையன், மருமகள்லாம் நம்மளை கூட்டிட்டு வாங்கம்மா உங்களுக்கு கேட்ராக்டாக இருக்கா, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம், வாங்க இன்றைக்கி போய் HbA1c என்ன இருக்குன்னு பார்க்கன்னு கூட்டுறதுக்கு போகிறதுக்கு எவரும் இருக்க மாட்டார். ஐயோ அவங்கெல்லாம் நான் அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், அவனை இப்படி ஆக்குனேன், அவன் என் கூட இல்லையேன்னு நம்ம சொன்னோன்னா நம்ம தான் முட்டாள். அவர்களுக்கு அதை விட ஒரு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது. அவங்க ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ அவர்களை எதிர்பார்க்காமல் நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான வாழ்வியல் தான் ரொம்ப ரொம்ப அக்கறையான. நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு தைலம் எழுதியிருக்கேன். அவங்களுக்கு காலில் சொரியாசிஸ் மாதிரி இருக்குது, வெட்பாலை தைலம் எழுதியிருக்கேன். அந்த தைலத்தை எழுதிட்டு போகும்போது அடுத்த தடவை வரும்போது, சார் தைலம் போட முடியல அப்படின்னு திருப்பி எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னம்மா தைலம் போடுறதுக்கு என்னம்மா, காலில் அப்படியே லேசாக போட்டுக்க வேண்டியதானே, கையில் போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னா, இல்லை நான் வெளிநாட்டுக்கு போனேன், அங்கே தைலம் போட்டு குளித்தோன்னா பாத்ரூமில் எல்லாம் அந்த எண்ணெய் ஆகுதுன்னு போடக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஒரு தைலம் போடுறதுக்கு கூட முடியாதுன்னு ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்காங்களே அப்படின்னா, யோசிச்சு பார்த்தா அவங்க நாட்டில் என்ன சட்டம் இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் வாழ்க்கை எப்படி தான் நமக்கு நாம் நினைத்த விஷயங்களை, நமக்கான விஷயங்களை நாம் செய்வதற்கான ஒரு சூழல், ஒரு ஈகோசிஸ்டம், ஒரு என்விரான்மெண்ட் நமக்கு இருக்குமான்னு தெரியாது. அப்போ திரும்ப திரும்ப எந்த புள்ளிக்கு நம்ம வரணும் அப்படின்னா, இந்த நோய் கூட்டங்களினுடைய இறுக்கமான பிடிக்குள் சிக்கக்கூடாது. அப்படி அந்த இறுக்கமான பிடிக்குள் சிக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யணும், அதைத்தான் உங்களோட அடுத்த சில மணித்துளிகள் பேசலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய இந்த நோய்க்கெல்லாம் காரணம் எடுத்திங்கன்னா, ஒன்று உணவு, முதல் காரணம் உணவு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரணம் சுற்றுச்சூழல். நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டேமேஜஸ் தான் இதுக்கு புற்றுநோய்கள்லாம் பெருகி இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் சூழல். சூழலில் நாம் ஏற்படுத்திய மாசுக்கள், சூழலில் நாம் மட்டும் நல்லா மகிழ்வாக இருக்கணும். இந்த ஒட்டுமொத்த உலகமே ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படிம்பாங்க, மனிதனை மையப்படுத்திய உலகாக மாறிடுச்சு. நான் நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிடணும், நான் ரொம்ப அழகான சட்டை போடணும், எனக்கு குளிரூட்டப்பட்ட அறை வேணும், எனக்கு எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் சிதைத்து கொண்டே வரோம். அதனுடைய விளைவு தான் நமக்கு கோவிடு. நம்ம எல்லோரும் கோவிடை அது சீனாக்காரன் ஏதோ ரிசர்ச் பண்ணால் அவன் பண்ணதில் அது தப்பிருச்சு, இது பயோவார், பயாலஜிக்கல், இப்படி பல ஊகங்கள் நமக்குள்ளே இருந்துச்சு. அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூமி மிக அதிக அளவில் வைத்திருந்தது வைரஸ் தான். இந்த பூமியே வைரோஸ்பியர், இந்த பூமி முழுக்க வைரஸ் தான். நாம் கடைசியாக சேர்ந்த உயிரினம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த உயிரினங்களுக்கான இடமே நம்ம கொடுக்கல.
அவர்களுக்கான வாழ்வியலே கொடுக்கல. இப்போ ஒரு பெரிய பேட்டை ரவுடிப்பாங்க, ஒரு இடத்த போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டு நீ எல்லாம் எஞ்சி போ, இதெல்லாம் நான் என் மச்சான் என் மச்சனா இவங்களாம் தான் இருக்கணும், நீ இதெல்லாம் காலி பண்ணு. அந்த மனநிலையில் தான் நம்ம மற்ற உயிரினங்கள் எல்லாம் விரட்டிட்டு நாம் மட்டும் வாழணும்னு நினைத்ததனுடைய விளைவு தான் கோவிட் வந்து சேர்ந்துச்சு. அந்த கோவிட் வந்தப்போ தான் ஒரு வார்த்தையை உலகமே சொல்லிச்சு, ஒன் ஹெல்த். இனிமேல் ஹெல்த் அப்படின்னா, ஒரு காலத்தில் ஹெல்த் அப்படின்னா நான் நல்லா என்னுடைய இதயம் 72 தடவை துடிக்குதா ஆரோக்கியமாக இருக்கேன், என்னுடைய மூச்சு நல்லா 20 தடவை நிமிஷத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கேன், என்னுடைய ஈரல் சரியாக வேலை செய்தா, என் சிறுநீரகம் சரியாக கழிவுகளை இருக்குதா, அப்போ ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. டேய், உனக்கு இதயம் கரெக்டாக துடிக்கலாம், மூச்சு கரெக்டாக இருக்கலாம், சிறுநீரகம் சரியாக இருக்கலாம், அப்படின்னா மட்டும் உனக்கு ஆரோக்கியம் வந்துடாது. இவையெல்லாம் சரியாக இருந்தால் கூட நீ நின்றுட்டு இருக்கிற பூமியில் மண்ணுக்கு கீழே இருக்கிற மண்புழு சௌக்கியமாக இருக்கா? அந்த மண்ணோடு ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்கள் உனக்காக உழைத்து கொண்டிருக்கிறதே, அந்த நுண்ணுயிர்கள் நலமாக இருக்கின்றனவா? இந்த பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் நலமாக இருக்கா? அந்த பூ வந்து அதில் இருக்கக்கூடிய தேனை சாப்பிட வருகிற தேன் சிட்டோ பட்டாம்பூச்சியோ அவை நலமாக இருக்கிறதா? இந்த பக்கம் ஒகேனக்கல் ஆற்றுக்குள்ளே போகக்கூடிய மீன் நலமாக இருக்கா? வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் நலமாக இருக்கா? இவங்கெல்லாம் நலமாக இருந்தால் நீயும் நானும் நலமாக இருப்போம். அதுதான் ஒன் ஹெல்த். அதை கோவிட் தான் சொல்லிச்சு. அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டோம், அப்பப்பா இனிமேல் எல்லாத்தையும் வந்து ஆந்த்ரப்போ சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடாது, மனிதனை மையப்படுத்தக்கூடாது, இவை எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கணுங்கிற சூழலியல் புரிதல் அப்போது தான் நமக்கு தெரிஞ்சது. சூழலியலுக்கு நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றை சரியாக வைத்துக்கொள்ளணும், எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க குளத்தை சரியாக வைத்துக்கொள்ளணும், எங்கேயும் மரங்களை வந்து நாம் இழந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் நம் கையில் இருக்கிற விஷயம் உணவு தான். அந்த உணவில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன அக்கறைகள் நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு மகிழ்வான முதுமைக்கு இந்த சிரமமில்லாத என்னுடைய நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்குது சார், சர்க்கரை இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குது, ஆனால் அது எந்த விதத்திலும், நான் சொன்னேன் அந்த 92 வயது முதியவர், அவருக்கு சர்க்கரை வியாதி இருந்துச்சு, செமி டயனில்னு ஒரு மாத்திரை போடுவார், எனக்கு தெரியும். அந்த மாத்திரையவே ஷெல்ஃப்லேருந்து எடுத்துட்டான். ஆனால் அவர் 55 வருஷம் முன்னாடி அவருக்கு எழுதி கொடுத்த மாத்திரை, அதில் பாதி எடுத்து போட்டுப்பார். அது மட்டும்தான் அவருடைய ஒரே மருந்து. ஒரு துளி சர்க்கரையினால் அவருக்கு சிறுநீரக பிரச்சனையோ இல்லை கால் நரம்பு பிரச்சனையோ வரல. அப்படி நோய்கள் இல்லாமல் வரணும் அப்படின்னா அதற்கு ஆரோக்கியம் மிக மிக முக்கியமான விஷயம் உணவு. அவர்கிட்ட நான் ரொம்ப கண்கூடாக பார்த்தது, அவர் தலைமைச் செயலர் வரைக்கும் இருந்தவர். அடிக்கடி கவர்னர் ஆஃபீஸ் கூப்பிடுவாங்க, கவர்னர் போவாங்க, பிரதம மந்திரி கூப்பிடுவார், அங்கெல்லாம் போவார். பிரதம மந்திரி கூட போய் பார்க்கறதுக்கு போகும்போது கூட டப்பாவில் கேழ்வரகு ரொட்டி கொண்டு போன ஒரே ஆள் அவர் தான், எனக்கு தெரியும். கவர்னர் ஆஃபீஸ்னாலே பெரிய அங்கெல்லாம் பெரு விருந்துகள் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஒரு 2 இட்லியும் சாம்பார் அது மேலே ஊற்றி டப்பாவில் வச்சு எடுத்துகிட்டு போவார், எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு கட்டுப்பாடு. நான் இப்படி தான் இருப்பேன். அங்கெல்லாம் ரொம்ப விருந்து உணவாக இருக்கும், ஸ்வீட் ரொம்ப இருக்கும், அப்படி பயங்கரமாக இருக்கும். ஒரு முறை நான் வந்து தோசை எங்கேயோ கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். அப்போ வந்து அவர் என்கிட்ட கேட்டார், எவ்வளோ சார் அப்படின்னு. 12 ரூபா அப்படின்னு. 12 ரூபாயா? நான் பிஎஸ்சி படிக்கும் போது மொத்த என்னோடய ஃபீஸே 10 ரூபா தான். 12 ரூபாய்க்கு ஒரு தோசையா? அதையே உங்கள் வீட்டில் நீயே ஊற்றிக்க மாட்டியா, எதுக்கு போய் கடையில் வாங்கினேன் அப்படின்னு என்கிட்ட சண்டை போட்டார். அப்படி ஒரு வாழ்க்கை அது. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்ததுனால தான் அவருக்கு வந்து அந்த சர்க்கரையை வந்து கையாள முடிஞ்சது. நண்பர்களே, நாமும் ஒரு சில கட்டுப்பாடுகளை இப்போது இருந்தே, இன்றைக்கு இருந்தே, இந்த 101 மொய்யிலிருந்தே நாம் துவங்க வேண்டும். அப்படி என்ன செய்யலாம்? என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை, என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை? இதை கட்டுப்பாடுன்னு நினச்சி ஏதோ பயங்கர போலீசிங்லாம் நினைக்க வேண்டியதில்லை, இயல்பாக இருக்க முடியும். சிறு சிறு அக்கறைகள், சிறு சிறு கரிசனங்கள் மட்டும்தான். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் விஷயம், காலை நம்ம எழுந்த உடனே காலை நாம் கொடுக்கக்கூடிய தேநீர், காஃபி. 200 வருஷமாக தான் பழகியிருக்கோம், ஆனால் நம்மள பாதி பேருக்கு அதை விட முடியாது. நான் சித்த வைத்தியனால் நான் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத போகும்போது டக்குன்னு பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் நீங்கள் பாட்டுக்கு எதை வேணாலும் எழுதுங்க, கடைசியில் காப்பியை குடிக்காத, டீயை குடிக்காத, எங்கள் பத்தியம்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ இச்சு போயிடுறேன், வெளியே ஃபீஸ் கொடுத்துட்டு போயிடுறேன், காஃபி குடிக்காமலாம் தலைவலி வரும் சார் அப்படிம்பாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சிக்கல் இருந்ததில்லை. அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, ஏஆர் வெங்கடாச்சலபதி எழுதிய புக்கு. அதில் ஒரு ஆர்டிக்கல் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த காலத்தில் காப்பி இல்லைன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்துக்குன்னா வெளியே போஸ்டர் ஒட்டியிருக்காங்களாம். அந்த போஸ்டரே அவர் எடுத்து போட்டிருக்காரு. இந்திய ஆவண காப்பகத்திலேருந்து அந்த போஸ்டர் எடுத்து போட்டிருக்காரு. காங்கிரஸ் கூட்டங்களோ ஏதோ ஒரு கட்சிக்கு சுதந்திரத்துக்கான கூட்டம், அந்த கூட்டத்துக்கு வந்து
இவ்விடம் வந்து இவர் உரையாற்றுவார், இவர் பேசுவார், கண்டிப்பாக காபி தேநீர் போன்ற லாகிரி வஸ்துக்கள் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு போர்டு போட்டிருக்கான். அவ்வளோ இதாக இருந்திருக்காங்க. காஃபி டீலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அவ்வளோ நல்ல கூட்டம் கூட்டினாலும் அதெல்லாம் கிடையாதுன்னு எழுதி ஒட்டியிருக்கானுங்க போஸ்டரில். ஆனால் இன்றைக்கி காஃபி டீ இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அதுக்காக அது ரொம்ப மோசமான விஷயமான மருத்துவ ரீதியாக பார்த்தா அப்படி ஒன்றும் மோசமான விஷயம் இல்லை. தேநீர் ஆகச்சிறந்த விஷயந்தான். ஆனால் அதை தேநீராக குடிக்கணும். என்ன சார் தேநீராக குடிக்கணும்? தேநீர் ஆகச்சிறந்த விஷயம், ஆனால் தேநீராக குடிக்கணும்னா இப்போ நாம் குடிக்கிறது என்ன? நாம் குடிக்கிறது தேநீர் இல்லை, தேயிலை பால் பாயாசம். நீங்கள் விமானத்தில் போகிறோம், வெளிநாடுகளுக்கெல்லாம் போனோம்னா வரிசையாக அந்த விமான சிப்பந்தி இப்படி வந்துகிட்டே வருவான், காப்பி டீலாம் எடுத்து வருவான். நம்மளை பார்த்தோன்னே லைட்டாக அந்த தொப்பையை பார்த்தோன்னே இந்தாங்க சார் பாலும் சேர்த்துக்கோங்கன்னு பாலை கொடுப்பான். மற்ற எல்லாருக்கும் வெறும் தேயிலை தான் ஊற்றிட்டு போவான். இங்கிலீஷ்காரனுக்கெல்லாம் வெறும் தேநீர் அப்படியே ஊற்றுவான். காஃபி வேணும்னா வெறும் பிளாக் காஃபி ஊற்றுவான். நம்மளை பார்த்தோன்னே பால் பாக்கெட்டையும் சீனியும் வந்து தள்ளிட்டு போவாங்க. உலகம் முழுக்க தேநீரை வெறும் பச்சை தேநீராக, கருப்பு தேநீராகத்தான் அருந்துகிறது. நாம் மட்டும்தான் பால் ஊற்றி சாப்பிட்றோம். இது எப்படி வந்துச்சு யோசிச்சு பார்த்துருக்கோமா? உலகம் முழுக்க தேநீர் எப்படி சாப்பிட்றோம், நாம் ஏன் பால் சேர்த்தோம்? அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இங்கே நம்ம மேட்டுப்பாளையத்தில் முதல்ல தேயிலையெல்லாம் போட்ட உடனே இங்கே இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பிரபுக்கள், அன்றைக்கி இருந்த கலெக்டர்ஸ், அன்றைக்கி இருந்த கவர்னர்ஸுக்கு மட்டும்தான் டீ கிடச்சிது. அப்போ அவருக்கு டீ கிடச்ச உடனே, அந்த டீ கிடச்ச உடனே அவருக்கு பக்கத்து சீட்டில் நம்ம ஊரில் பெரிய ஆளுங்கள்லாம் அவருக்கு பக்கத்து சீட்டில் இருப்பாங்க. அவங்க அந்த முதல் நிலை அலுவலர்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு அவர் டீ குடிக்கும்போது சார் நீங்களும் குடிங்க அப்படின்னு டீயை கொடுக்குறாங்க. இவர் வீட்டிலேருந்து பால் கொண்டு வந்திருக்கார். ஏன்னா வீட்டில் அவங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க பால் தான் ஆகச்சிறந்த உணவு அப்படின்னு. இவர் பால் வச்சுருக்காரு. இங்கிலீஷ் பிரபு டீ கொடுக்காரு. இங்கிலீஷ் பிரபு டீ கொடுத்து அவர்கிட்ட வேண்டாம்னு சொல்ல முடியாது, இங்கிலீஷ்காரன் துப்பாக்கியால் சுற்றக்கூடாது. அதனால் அவர்கிட்டருந்து டீயை வாங்கி இவர் கொண்டு வந்து பாலை கலந்து ரெண்டையும் சேர்த்து நம்மால் குடித்தான் முதல்ல. அப்படி ஆரம்பித்த பழக்கம் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம தேயிலையில் பால் சேர்த்து தேநீரில் பாலை சேர்த்து பால் டீயாக குடிக்கிறோம். முதல் செய்தி, தேநீரினுடைய முழு பயன் வேணும்னா நீங்கள் பிளாக் டீயாக குடிங்க. டீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெர்ப். அது தேயிலை சைனாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. சைனாவில் சீன ஆசாமிகள், சீன மருத்துவர்கள் உடல் அயற்சிக்காக, சோர்வுக்காக பயன்படுத்தியது தான் தேயிலை. அந்த தேயிலையை இங்கிலீஷ்காரன் குடித்தா நல்லா இருக்குன்னொடனே அவன் இங்கே கொண்டு வந்துட்டான். உலகம் முழுக்க உள்ள மிகச்சிறந்த நம்ம ஊரில் இருந்த அருமையான சோழமண்டல காடுகளையெல்லாம் அறுத்துட்டு கிரீன் கார்பெட்டுன்னு சொல்லி டீயை கொண்டு வந்து நட்டுட்டான். அது இன்னொரு பிரச்சனை. ஏற்காடு முழுக்க காப்பியை விதைச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே இருந்த அருமையான மரங்களை எல்லாம் இழந்து நம்ம அதை வச்சுட்டோம். அது இன்னொரு கதை. ஆனால் முதல் விஷயம், அப்படியே தேநீர் சாப்பிட்டா பிளாக் டீயாக குடிங்க, க்ரீன் டீயாக குடிங்க. க்ரீன் டீயும் பிளாக் டீயும் குடித்தோம் அப்படின்னா அந்த தேயிலையில் இருக்கக்கூடிய எபிகேலக்டமின் அப்படிம்பாங்க, இபிசிஜின்னு. அந்த எபிகேலக்டமின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம உடம்புல செல்லில் ஏற்படக்கூடிய அழிவுகள், முட்டு தேய்விலிருந்து முடி நரைக்கிறதுலேருந்து இதயத்தில் கொரோனரி ஆற்றில் கொழுப்பு படியிலேருந்து அத்தனைக்கும் காரணம் அந்த ஃப்ரீ ரேடிக்கல், அந்த உள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் மாட்டிக்கிறதான். அதை வெளியே தள்ளுற வேலையை அந்த பச்சை தேநீர் செய்யும். அது க்ரீன் டீயோ பிளாக் டீயோ செய்யும். அப்போ நம்ம டீ சாப்பிடணுன்னா டீ சாப்பிடலாம். அதை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இப்படி சாப்பிடுங்க. நான் கும்பகோணம் டிகிரி காப்பி தான் சார் காலையில் சாப்பிடுவேன். கள்ளி சொட்டா டிகாஷன் இறங்கணும், அதில் பால் ஊற்றணும். அப்படி சாப்பிட்டா வாரத்துக்கு 1 நாள் சாப்பிட்டுக்கோங்க, 2 நாள் சாப்பிட்டுக்கோங்க. மீதி இருக்கிற 5 நாட்கள் நம் உடலுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மூலிகை தேநீராக எடுத்துக்கலாம். அது என்ன சார் மூலிகை தேநீர்? ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ, சித்த மருத்துவம். சாதாரண பூ, சுற்றி வறண்ட நிலமெல்லாம் பூத்து குலுங்குற ஆவாரை பூ. அந்த ஆவாரையை பற்றி அவ்வளவு சித்த மருத்துவம் சொல்லுது. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிர ரொக்க கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானேன்னு ஒரு பாட்டு இருக்கு தேரன் குடிநீரில். என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆவாரை, கொன்றை, நாவல், அலைகடல், கடல் இளஞ்சில், முத்தக்காசு, கோஷ்டம், இது எல்லாத்தையும் கஷாயமாக குடித்தேன்னா காவிரி நீரும் வத்தும் கடல் நீரும் வத்தும்னு பரிபாஷையில் சொல்லியிருக்கான். அது என்ன சார், காவிரி நீர் ஏற்கனவே பல நாள் வற்றி தான் கிடக்கு. அது என்ன அர்த்தம்? காவிரி நீர் வத்தும்னா காவிரி நீர் இனிப்பாக இருக்கும். உன் யூரின் இனிப்பாக இருந்ததுன்னா சர்க்கரை கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். யூரின் கிளைக்கோசூரியான்னு அர்த்தம். அந்த யூரினில் சர்க்கரை போகிறதையும் சரியாகும். சர்க்கரை போய் புரதம் கழியாகிற உப்பு நீராக அது மாறினா அதையும் சரியாகக்கூடியது
ஆவாரை கஷாயம் என்று தான் அதுக்கு பொருள். இன்றைக்கி பல ஆராய்ச்சிகள் பண்ணி அந்த ஆவாரை எந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை செல்லுக்குள்ளே தள்ளக்கூடிய குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டேஸ் என்சைமை இம்ப்ரூவ் பண்ணதுன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான். நாம் ஏன் ஒரு ஆவாரை கஷாயம் குடிக்கக்கூடாது? 2 நாள் டீ குடிப்போம், டிவியில் விளம்பரம் போடுறான், அதிமதுரம் அடங்கியது 10 ரூபா பாக்கெட், உடனே போய் 3 ரோசஸ் பாக்கெட்டை வாங்கி சாப்பிட்றான். அவன் அதிமதுரம் அடங்கியது அவன் ஒத்துக்கிட்டோம். நாம் ஏன் ஒரு நாளைக்கு ஒரு ஆவாரை டீ குடிக்கலாம்? கரிசலாங்கண்ணி, அடிக்கடி இருமல் சளி இழைப்பு இருக்கவங்களுக்கு கரிசாலை தேநீர், வெறும் கரிசலாங்கண்ணி. வள்ளலார் வணங்கி தொழணும் தாய் போல அப்படின்னு கரிசலாங்கண்ணியை சொல்கிறார். யூக்லிப்டா ஆல்பான்னு அந்த பிளான்ட். அந்த கரிசலாங்கண்ணிக்கு தமிழில் இன்னொரு பேர் தேகராஜன். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே ஒரு பாட்டு. என்ன அர்த்தம்னா, இருமி சளியை துப்புனா காக்கா தூக்கிட்டு போமா. அந்த மாதிரி சளி இருக்கவங்களுக்கு கரிசலாங்கண்ணி கஷாயம், அதை ஒரு டீயாக குடிக்கலாம். கரிசாலை தேநீர், கரிசாலை டீ குடிக்கலாம். நெல்லிக்காய் டீ, வெறும் நெல்லிக்காய். உங்கள் ஊர் பக்கத்தில் தான் அந்த நெல்லிக்காய்க்கு உலக புகழ் கிடைச்சது. 2000 வருஷமாக சங்கம் பாராட்டினது இந்த ஊர் பக்கத்தில் இருந்து வந்த அந்த அதியமானியினுடைய செய்தி தான். கொண்டாடணுமா வேண்டாமா நம்ம நெல்லிக்காயை? தருமபுரி முழுக்க நெல்லிக்காய். நான் வர வழியெல்லாம் பார்த்தேன், சேலத்துலேருந்து எல்லா இடம் மாம்பழம் இருக்குது. சந்தோஷம்தான், நம்ம ஊர் பழம் எல்லா இடம் மாம்பழமாக இருக்குது. அதுக்கு இணையாக கொண்டாட வேண்டிய ஒரு பழம் நெல்லிக்காய். ஆனால் நாம் அவ்வளோ கொண்டாடுறதில்ல. நான் ஒரு முறை திருநெல்வேலியிலேருந்து அப்படி வரேன் வாகனத்தில் வரும்போது, ஒரு தோட்டம், அந்த ஒரு இயற்கை வேளாண் கூட்டத்துக்கு போயிட்டு அப்படி வரேன், தோட்டத்துக்குள்ளூடி வரேன். அந்த தோட்டத்தில் முழுக்க நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. அந்த மரம் முழுக்க நெல்லிக்காய் காய்ச்சிருக்கதே ஒரு பேரழகு. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்து டக்குன்னு வண்டியை நிறுத்தி அந்த தோட்டக்காரர்கிட்ட போய் கொஞ்சம் நெல்லிக்காய் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு, சார் கொஞ்சம் நெல்லிக்காய் கொடுப்பீங்களா, சென்னைக்கு போகிறாங்க, நான் ஒரு பையில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அப்படியே மேலே எங்களையும் பார்த்தாரு. சரி சார் போய் எடுத்துங்க அப்படின்னாரு. போய் எடுத்துக்கங்கிறாரு. நம்மளே போய் எடுக்க சொல்லாருனே, வெளிநாடுகள் எல்லாம் அந்த ப்ளக் அண்ட் பே அப்படிம்பாங்க. போய் நம்மளே செரி பழத்தை போட்டு எடை பார்த்து அப்படியே கொடுப்போம். அது மாதிரி கொடுத்துருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நான் போய் அங்கங்கே போய் ஒரு பை நிறையா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோவாவது எடுத்துருப்பேன். ஒரு 7-8 கிலோ எடுத்துகிட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு, சார் எடை போடுங்க, எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, எடுத்துகிட்டு போங்க சார். இன்னும் நம்மளை தெரிஞ்ச ஆளாகவும் தெரியல, அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க சார் சொல்கிறாரு. அவர் முதலாளியா இல்லை தொழிலாளியா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நான் சார் கிட்டத்தட்ட 7-8 கிலோ இருக்குங்க சார், எடுத்துகிட்டு போங்க சார், இங்கே பறிகூலி கூட கிடையாது. என்ன அர்த்தம்? பறிகூலி கூட கிடையாது. 3 ரூபா 5 ரூபாய்க்கு கேட்டுட்டு போனான் சார், அதுக்கு நீங்களாக சாப்பிட்டு போங்க சார் அப்படின்னு கொடுக்குறாரு. எனக்கு அவ்வளவு வேதனையாக இருந்தது. சங்க காலத்திலிருந்து பாடப்பட்ட ஒரு நெல்லிக்காய்க்கு நாம் கொடுத்துருக்க இடம் அதுதான். இன்றைக்கி நிச்சயமாக சொல்ல முடியும், இங்கே 200 வீடுகள் இருக்குது, 300 வீடுகள் இருக்குன்னா, உங்கள் வீட்டில் எல்லாம் ஒரு வேளை ஆப்பிள் இருக்கலாம். எல்லோரும் ஃப்ரிட்ஜில் ஒரு ஆப்பிள் உரமாக யாராவது வாங்கினதை கொண்டு போட்டிருக்கலாம். டைனிங் டேபிளில் பிள்ளைக்காக ஒரு ஆப்பிள் வச்சுருக்கலாம். நம்மள எத்தனை பேர் தினம் நெல்லிக்காய் வைத்திருக்கிறோம்? மிக குறைவான நபர்கள். ஆனால் தினம் நெல்லிக்காய் சாப்பிடுவதில் ஒரு தவறும் கிடையாது, அவ்வளவு பெனிஃபிட் இருக்குது. அதுவும் இது மாதிரியான கோடை காலத்தில் நெல்லிக்காய் ஆகச்சிறந்த கனி. அதை கிடைக்கிறப்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம். நெல்லி வற்றலாக பொடி பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு தேநீர் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நெல்லி டீ, அந்த நெல்லி பவுடரை அப்படியே டிகாக்ஷன் அதே மாதிரி கஷாயமாக இறக்கி கொஞ்சம் போல் தேன் விட்டு அந்த நெல்லி டீயை சூடாக நீங்கள் குடிச்சு பாருங்கள். முதல் முறையாக நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் ஒரு நண்பர் வீட்டில் குடித்தேன். அப்போ தான் எனக்கே சார் இதை டீயாகவும் குடிக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், நெல்லிக்காய் மட்டும்தான், நல்லா குறிச்சிக்கோங்க, நெல்லிக்காய் மட்டும்தான் உலர்ந்தால் கூட, அது சன் ட்ரை பண்ணி உலர்ந்தால் கூட அந்த விட்டமின் சி குறையாது, அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி குறையாது. அவ்வளவு சிறப்பானது நெல்லிக்காய் தேநீர். அப்போ நம்ம காலை பானம்ங்கிறது நண்பர்களே வெறும் காஃபியாகவும் இந்த தேநீர் பால் பாயசமாகவும் இன்னும் இருக்க வேண்டாம். நம்ம வீட்டில் டீ நம்ம எப்படி இருக்கணும்னா, பிளாக் டீ, க்ரீன் டீ, லெமன் டீ, இல்லை நெல்லிக்காய் டீ, கரிசலாங்கண்ணி டீ, ஆவாரை டீ, அப்படி ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக, அதாவது ஃபங்க்ஷனல் ஃபுட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஃபுட் அப்படின்னா வெறும் பசியை ஆத்துறது, இல்லை ருசிக்கானது, ஒரு டெலிகசிக்கானது வைக்கலாம். ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கும். நெல்லிக்காய்க்கும் ஆவாரைக்கும் செம்பருத்திக்கும் சுக்குமல்லிக்கும் அப்படியான பயன் இருக்குது. அப்போ ஏன் நம்ம தினம் அதை எடுக்கக்கூடாது? ஒரு நெல்லிக்காய் கொடுக்கும்போது அதில் கிடைக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு ஒரு கேன்சரினுடைய ஒரு கூறு எங்கேயாவது அழிக்கப்பட்டுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், நமக்கு தெரியாது. உடனே அது குடித்தோடனே கேன்சரே வராதா, செம்பருத்தி டீ குடித்தோடனே பிபிலாம் காணாமல் போயிருமான்னு அப்படி சொல்லலை. பட் தினம் தினம் நம்ம எடுக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு சிறு பயன் கிடைத்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப விலை கூடின விஷயமா?
கிடையாது. செம்பருத்தி பூ என்ன விலை இருக்க போகுது? நெல்லிக்காய்க்கு என்ன விலை? சுக்குமல்லிக்கு என்ன விலை? ஒன்றும் கிடையாது. நாம் செலவழிக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போய் கொட்டக்கூடிய பணத்துக்கு ஒரு பங்கு கூட இதில் வராது. அப்போ நம்முடைய காலை பானம்ங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கும். காலையில் சாப்பிடக்கூடிய விஷயம் பித்தத்தை தணிக்கக்கூடியதாக இருக்கணும். காலையில் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் பித்தம் கூட இருக்கும். இரவெல்லாம் பகலெல்லாம் சூரியனுடைய ஆட்சியில் நம்ம உடல் குளிரும். சந்திரனுடைய ஆட்சி இரவில் சந்திரன் இருக்கும்போது, நிலவு இருக்கும்போது நம்ம உடல் வெம்மையாகும். அந்த வெம்மையாகும்போது அதிகாலையில் அந்த வெம்மையை குறைக்கணுங்கிறதுக்காக தான் காலையில் நம்ம குளிக்கிறோம். காலையில் எதுக்கு குளிக்கணும்? அழுக்கெல்லாம் ஆச்சுன்னா சாயந்தரம் போய் தானே குளிக்கணும். நம்ம ஏன் காலையில் குளிக்கிறோம்? இரவு உடல் வெம்மையாக இருக்கும். அந்த வெம்மையை தணிப்பதுக்கு தான் காலையில் தலைக்கு தண்ணி ஊற்றுறோம். அதே மாதிரி காலையில் தலைக்கு தண்ணி ஊற்றி வெம்மையை தணிக்கிற மாதிரி நம்ம காலையில் குடிக்கக்கூடிய ஒரு கரிசலாங்கண்ணி டீயோ இல்லை ஆவாரை டீயோ ஒரு சுக்குமல்லி காஃபியோ நம் உடலினுடைய சூட்டை பித்தத்தை தணிக்கும் நண்பர்களே. ஏர்லி மார்னிங் தான் பல நோய்கள் வருது. நல்லா கவனிச்சிருக்கீங்களா? ஸ்ட்ரோக் வர்றது, இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் வர்றது, ஒரு வீசிங் மிக தீவிர நிலைக்கு வர்றது எல்லாமே ஏர்லி மார்னிங். அந்த 2 மணி 3 மணி 4 மணி சீரம் கார்டிசால் சுரக்கக்கூடிய நேரத்தில் தான் வரும். அதுக்கு காரணமே நம்ம அந்த அதிகாலை நேரத்தின் வெம்மை அதிகமாகிறது தான் அதனுடைய காரணம். அப்போ இரவு மிகச்சரியான தூக்கம் இருந்தால் தான் இந்த நோயெல்லாம் வராது. அதிகாலையில் நம்ம எடுக்கக்கூடிய முதல் பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கணும். இதுதான் முதல் செய்தி. நம்முடைய சர்க்கரை வியாதியோ இரத்த கொதிப்போ புற்றுநோய்களோ வராமல் தடுக்கணும்னா முதலில் இந்த பழக்கத்தை வச்சுக்கணும். ரெண்டாவது, காலை உணவு. காலை உணவு என்ன சாப்பிடலாம்? காலையில் பானம் இது கொடுத்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம்? காலை உணவுனோடனே நமக்கு எல்லாருக்கும் இட்லி, தோசை, வடை, பொங்கல், மசால் தோசை, ரவா ஆனியன் மசால் தோசை இதான் மனசுக்குள்ளே வருது. இது தவிர வேறு உணவு இல்லையா? எப்போ போனாலும் எனக்கு பல நேரத்தில் ஆச்சரியமாக இருக்குது. இந்த இட்லியும் வடையும் எப்படா ஒன்றா கூட்டணி சேர்ந்தது? கூட்டணிங்கிற வார்த்தையே இப்போ தான் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு வார்த்தை. என்னைக்கடா இது ரெண்டும் சேர்ந்ததுன்னு யோசிச்சு பார்த்துருங்க. வடை மூத்தது. உண்மையிலேயே வடை மிகப்பெரிய சங்க இலக்கிய காலத்திலேயே உளுந்து தலை பெய்தின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது வடை. இட்லி ரொம்ப 13ஆம் நூற்றாண்டில் தான் நம்மால் ஒருத்தன் ஒரு பல்லவ மன்னன் இந்தோனேஷியா போய் அங்கே ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டான். அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அந்த பொண்ணை பெற்றவர் கூடவே புள்ள வெளிநாட்டுக்கு போகுது, நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் கஷ்டப்படுமேன்னு ஒரு 5-6 சமையற்கலைஞர்களை இந்தோனேஷியாவிலேருந்து அனுப்பி விட்டாங்களாம். இந்தோனேஷியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த அரிசியை ஆவியில் வேக வச்சு செய்யக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு நிறையா இருந்திருக்கு. அவங்கெல்லாம் டம்ப்ளிங், நம்ம கொழுக்கட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அவங்க டம்ப்ளிங்னு சொல்லுவாங்க. சீனர்கள், இந்தோனேஷியர்களுக்கெல்லாம் அந்த வெறும் அரிசியை பயன்படுத்தக்கூடிய ஆர்ட் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அவன் அங்கேருந்து இவனுங்க உளுந்து வச்சு செய்கிறான், நம்ம அரிசியை வச்சு செய்கிறோம், ரெண்டையும் சேர்த்துடலாமே அப்படின்னு 13ஆம் நூற்றாண்டில் தான் இட்லியே பிறந்துச்சான். 14ஆம் 15ஆம் நூற்றாண்டில் தான் தோசையே வந்திருக்கு. இட்லி தோசைலாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ், ஜூனியர்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்தது? நாஞ்சில் நாடன் ஒரு எழுத்தாளர், ஆகச்சிறந்த எழுத்தாளர். நாஞ்சில் நாட்டு உணவுகள்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தயவுசெய்து வாங்கி படிங்க. உணவு பற்றி ஆர்வம் இருக்கிறவங்க. அதில் உணவு மட்டும் இல்லை, மிக அழகான இலக்கியமும் வரலாறும் அதில் இருக்குது. படிக்க எனக்கு அந்த புத்தகம் படித்து அப்படியே மெய் சிலுத்துட்டேன். இவ்வளவு ஒரு வரலாறு இருக்குமா? அதுலேயே ஒரு செய்தி. உங்களை எத்தனை பேருக்கு தோண்டி தெரியும்? தோண்டி அப்படிங்கிற சொல் நமக்கு ஒரு பாட்டில் ஞாபகம் இருக்கும். தோண்டி, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி. அந்த தோண்டி என்னது? அது ஒரு நாஞ்சில் நாட்டு சொல் என்று நாடன் எழுதுறாரு. அந்த தோண்டிங்கிறது புட்டு அவிக்கிற ஒரு பாத்திரம். அது மண் தோண்டி வச்சுருந்துருக்காங்க. 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி. அது ஃபிலாசபிக்கல் சாங், அது தெரியும் உங்களுக்கு. 4-6 மாதம்னா 10 மாதமா ஒரு பிள்ளைய பார்த்து கூத்தாடி போட்டு உடைச்சாண்டின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு அந்த தோண்டிங்கிற சொல்ல நான் தேடி பார்த்தேன், எங்கடா இருக்கும்போ அன்றைக்கி நாஞ்சில் நாடன் புக்கு படித்தோடனே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மண் தோண்டியில் ஸ்டீம் குக்கிங் பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க. தண்ணியை போற வச்சு மேலே அந்த மண் தோண்டிக்கு மேலே மூங்கில் குழாய் வைத்து தான் புட்டை வச்சுருக்காங்க. மூங்கில் குழாயை கரெக்டாக அதில் சொருகி ஒவ்வொரு கணுவுலையும் கொஞ்சம் அரிசி, அதுக்கு மேலே தேங்காய், அதுக்கு மேலே அரிசி, அதுக்கு மேலே தேங்காய்னு வச்சு தான் புட்டு மாவு அன்றைக்கு செய்திருக்கிறார்கள். ஸ்டீம் குக்கிங்கில் குக் பண்ணிக்கலாம். நிறைய நாள் எனக்கு சந்தேகம் வந்தது, இந்த இட்லி இந்தோனேஷியாவில் தான் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஸ்டீம் குக்கிங்கே தெரியாதா அப்படின்னா இருக்குது.
புட்டை வச்சுருக்கோம், நம்ம அப்பம் சுட்டு இருக்கிறோம், ஆப்பம் செய்திருக்கிறோம். ஆனால் தோசை இட்லிலாம் சமீபத்தில் வந்தது. ஆனால் சமீபத்தில் வந்த விஷயத்தில் நம்ம மொத்தமாக போய் விழுந்து நம்ம காலை சாப்பாடுனா இட்லி தோசை. நண்பர்களே, போதும். இவ்வளோ நாள் அவங்களுக்கு சீட் கொடுத்தாச்சு. இவ்வளோ நாளாக 400 வருஷமாக இட்லியும் தோசையுமே பார்த்தாச்சு. கொஞ்சம் வெளியே வந்து இனிமேல் நம்ம ஆரோக்கியத்துக்கான உணவுன்னா அந்த உணவில் புரதம் மிக அதிகமாக இருக்கட்டும், சிறுதானியங்கள் மிக முக்கியமாக இருக்கட்டும். நம்முடைய உணவு ஒரு தட்டில் எடுக்கிறோன்னா ஒரு 60% 70% வந்து புரோட்டீன் ஃபுட்டாகவும் ஃப்ரூட்ஸாகவும் இருக்கணும். நம்ம பல பேர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பெண்கள்லாம் ஒரு 55 வயசில் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3,75,000 தோசை சுட்டிருப்பாங்க. தினம் சுட்டு காலையில் 15 தோசை, ராத்திரி 15 தோசை. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இவ்வளோ பெரிய குண்டால் தோசைமாக வரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு காலையிலையும் சாயந்தரமும் இட்லி தோசை மாற்றி வேணாம். இனிமேல் தோசைக்கு அரைக்காதீங்க. தோசைக்கு அரைச்சி வீட்டில் வைக்கிறது என்னைக்காவது திருவிழா அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்னைக்கு நமக்கு இட்லி வேணும்னு வச்சுக்கலாம். இட்லி சிறப்பான உணவு தான். ஆனால் யாருக்கு? குட்டீஸ்க்கு, சின்ன குழந்தைகளுக்கு இட்லி கொடுங்க, தப்பே இல்லை. 50 தாண்டிட்டோம், 45 தாண்டிட்டோம் அப்படின்னாலே இட்லி தோசை ஒரு ஃபங்க்ஷனலாக ஏதாவது ஒரு திருவிழாக்களில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். மற்ற நேரம்லாம் அப்போ என்ன சார் சாப்பிட்றது? நான் ஒருத்தட்ட அப்படி தான் ஒரு மீட்டிங்கில் ரொம்ப வேகமாக சொல்லிட்டு இருக்கேன். சார் இவ்வளோ நிறைய ஒரு கப்பு நிறைய சுண்டல், ஒரு பெரிய கப்பில் இந்த தாய்லாந்துலாம் கொடுப்பான் பெரிய டபராவில் சூப்பு, சுண்டல், கொஞ்சம் சூப், கொஞ்சம் பழத்துண்டுகள், முட்டை 1 2 புரோட்டீன் வேணும் இல்லையா, அதுக்கு 2 முட்டை. இல்லை சார் நான் மரக்கறியாளன், அப்போ முட்டைக்கு பதிலாக வந்து பன்னீர், இல்லை சோயா பன்னீர், நிலக்கடலை, அப்படி உங்கள் தட்டில் கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் சாலட், கொஞ்சம் சூப்பு, கொஞ்சம் முட்டை அப்படின்னு. ஒருத்தர் இருந்துச்சு, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படிங்கிறாரு. டாக்டர்னாலே இப்படி கேள்வி கேட்கணும்னா, டே இதுதான்டா ஃபுட்டு, இது மட்டுமே சாப்பிடணும், அப்போ பசிக்குமே. மனசில் இந்த சோத்தை பார்த்து அரிசியை இட்லியை பார்த்து அதை சாப்பிடலைன்னா பசிக்கும்னு மனம் நினைக்குது. நமக்கு சின்ன பிள்ளையிலே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, வயிறு முட்டை சாப்பிடு. வயிறு முட்டைலாம் சாப்பிடவே கூடாது, பசிக்குதான், பசித்து புசி. பசி இல்லைன்னா சாப்பிடாதேங்கிறான். அப்போ பசித்து புசிங்கும் போது கொஞ்சம் உணவு இருந்தால் போதும். நம்மளுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன போய் 15 கிலோமீட்டர் ஓடிட்டா வரோம், அதிகபட்சம் தினம் 5 கிலோமீட்டர் எப்படியாவது நடந்துடுறமேனு வேகன்னு மார்னிங்கில் நடக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்குது. மீதி நேரம்லாம் கம்ப்யூட்டரில் உட்காரோம், இல்லை ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறோம். நமக்கு அவ்வளோ கார்போஹைட்ரேட் தேவையில்லை. நம்ம உணவு புரதம் அதிகம் உள்ளதாக. இப்போ நீங்கள் இங்கே இருக்கவங்கள சராசரி எடைன்னு பார்த்தா 60 கிலோ இருக்கும். 60 கிலோ வெயிட்டு தான் பெரும்பாலானவர்கள். 60லேருந்து 70 இருப்பீங்க. அப்போ 60லேருந்து 70 கிலோ எடை உள்ளவர்களுக்கு 60 கிராம் புரோட்டீன் வேணும். 1 கிலோவுக்கு 1 கிராம் மனசில் கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அவ்வளோ புரோட்டீன் எடுக்கிறோமா? இல்லை. ஆனால் புரோட்டீன் தான் இம்யூன் பில்டர்ஸ், நமக்கு எதிர்ப்பாற்றல் கொடுக்கறது. புற்றுநோய் வராமல் தடுக்கணும், சர்க்கரையினால் பிற நோய்கள் வரக்கூடாது. எல்லா இம்யூன் சிஸ்டமும் புரோட்டீனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த புரோட்டீனை மிகச்சிறப்பாக எடுக்கணும்னா நீங்கள் முட்டையோ சோயாவோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். தயவு செய்து இட்லி தோசை பூரி பொங்கல்ங்கிற விஷயம்லாம் ஒரு சிறப்பு உணவுகளாக என்றைக்காவது ஹோட்டலில் போய் குடும்பத்தோடு மகிழ்ந்து சாப்பிட்றீங்களா, இல்லை ஏதாவது ஒரு கல்யாண வீடா, அன்றைக்கி போய் சாப்பிட்டுக்கோங்க. மற்ற நேரங்களில் வீட்டில் சாப்பிடக்கூடிய விஷயமா இந்த மாதிரி உணவு இருக்கட்டும். மதிய உணவுன்னு எடுத்தோன்னா சோறை இப்படி குமிச்சு அது மேலே குழம்பு விட்டு கவளங்கவளமாக உருட்டி அதெல்லாம் வேணாம். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் வீட்டில் வந்து இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அன்னக்கரண்டி இருந்ததுன்னா தர்மபுரியில் எந்த பக்கம் கிழக்குன்னு பார்த்து அந்த பக்கமாக நின்று தலையை சுற்றி எரிச்சிருங்க. ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்த்தாலே எனக்கு இந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் பொக்லைன் எந்திரம் வச்சுருப்பாங்கல்ல, பாலமாக அப்படி எடுத்து போடுறது, அது மாதிரியே எனக்கு தோணும். உலகத்துலேயே அவ்வளோ பெரிய கரண்டி நம்ம ஊரில் மட்டும்தாங்க இருக்குது. இவ்வளோ பெரிய அன்னக்கரண்டியை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அதில் வேறு மறுசோறு சாப்பிட்லையா நீங்கள்? மறுசோறுலாம் சாப்பிட போட்டுறாதீங்க, அவன் போயிடுவான். சோறு ஒரு தடவை போட்டால் போதும். இனிமேல் முடிந்தால் சோறுக்கு ஸ்பூன் வச்சுக்கலாம். ஸ்பூனில் எடுத்து போட்டு கை கொஞ்சம் வலிச்சா அது நிறுத்திடுவோம். சோறு குறையாக இருக்கணும். காய்கறி, கீரை, புலால் உணவு, மீனோ முட்டையோ மட்டனோ எது வேணாலும் எடுங்க, ஆனால் சோறு குறைவாக தான் எடுக்கணும். அந்த அரிசி சோறும் வெள்ளையாக இருக்க வேண்டாம். நம்ம பல பேருக்கு வெள்ளை வியாதி இருக்குது. வெள்ளையாக இருக்க அவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிலாம் படம் எடுக்கிறாங்க. உண்மையிலேயே கருப்பு தான் சிறப்பு, ஆக சிறந்தது கருப்பு தான். இருக்கிற நிறங்களிலேயே கருப்பு தான் சிறப்பு, அது எல்லா விஷயத்திலையும். ஆனால் நம்ம வந்து தவறுதலாக மனதில் வந்து வெள்ளைன்னு ஒரு வெள்ளை வியாதி பிடிச்சி அலையிறோம்.
வேண்டாம். அரிசி மிகச்சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கு பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு சில்கி பாலிஷ்லாம் போடுறான். அதுக்கு சினிமாவில் நடிக்க போகுது. அப்படியே மின்னணுமா அரிசி, அப்படி மல்லிகைப்பூ மாதிரி அரிசி இருக்கணுங்கிறான். மல்லிகைப்பூனா மல்லிகைப்பூ போய் வாங்கிக்க. அரிசியில் எதுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி அரிசி தேவையில்லை. உங்கள் வீட்டு சோறு ஆஷ் கலரில் இருக்கணும், இட்லி நல்ல பழுப்பு கலரில் இருக்கணும். நான் ஒரு நாள் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அங்கே போயிருந்தப்போ ஒரு அம்மா என்னை அந்த இடத்துல அவங்க அம்மாவும் பையனும் வேறு ஏதோ வேலையாக வந்திருக்காங்க. வந்தப்போ அந்த அம்மா என்னை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருச்சு. சார் நீங்கள் இந்த கம்பு சோளம் அப்படின்னு என்னை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சி ரொம்ப ஆர்வமாக அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமெல்லாம் எடுத்தாங்க. அவன் பையன் அவனுக்கு அவன் உலகத்துலேயே நான் கிடையாது, இனி யாருனே தெரியாது அவனுக்கு. அவன் ஃபோனில் ஏதோ நோண்டிகிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு டே இந்த அங்கிள் தெரியுதா, இந்த அங்கிள் தெரியுதான்னு அவங்களுக்கு பரபரப்பில் காட்டுறாங்க. அவன் தெரில அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அவன்கிட்ட டே நம்ம வீட்டில் நான் அந்த வரகு தோசை சோள பணியாரம்லாம் செய்வேன்ல, இவர் சொல்லித்தான் அப்படின்னா. உடனே அவன் என்னை இப்படி ஒரு முறைச்சான். நான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தயாராகிட்டேன். அவன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க என்னை பார்த்து, நீங்கள் தான் இந்த அழுக்கு தோசை அழுக்கு இட்லிலாம் ஆக்குனதா? ஒழுங்காக வெள்ளையிலேன்னு இருந்த இட்லியை எல்லா இடத்துலையும் இப்படி அழுக்காக்கிட்டீங்களேன்னா. அவனை அதுக்கு பேர் அழுக்கு தோசைன்னு வச்சுருக்கான். உண்மையிலே வேதனையாக இருந்துச்சு. கருப்பை அழுக்கு என்று நாம் கற்றுக் கொடுத்துருக்குறோம். அந்த சமூகம் எவ்வளவு தவறான விஷயம். கருப்பு சிறப்புன்னு கற்றுக் கொடுக்கணும். அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் கிளாஸ் எடுத்த, டேய் அழுக்கு இல்லைடா, அதை அழுக்குன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதை பேச வேண்டிய சூழல் இருந்தது. நண்பர்களே, நம்ம வீட்டில் சோறு சிகப்பாக இருக்கலாம், மாப்பிள்ளை சம்பா போட்டு சிவப்பாக இருக்கலாம், கருப்பு கவுனி போட்டு கருப்பு கவுனி அரிசி வச்சுக்கலாம். சிறுதானிய அரிசிகள் கண்டிப்பாக ஏதாவது வாரத்துக்கு 4 நாளாவது, ஒரு நாள் கம்பச்சோறு, ஒரு நாள் வரகரிசி சோறு, ஒரு நாள் திணைச்சோறு, ஒரு நாள் ஒரு சாமை தயிர் சாதம், ஒரு நாள் குதிரைவாளியில் ஒரு பிரியாணி. ஏன் செய்யக்கூடாது? எல்லா நாளும் நமக்கு அப்படியே சில்கி பாலிஷ் பொன்னி வேணும்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு தானியங்கள்லையும் ஒரு சிறப்பு இருக்குது. அரிசியையும் கம்பையும் இப்படி ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அரிசியை விட கம்பில் 8 மடங்கு இரும்பு சத்து இருக்குது. அவ்வளவு இரும்பு சத்து கம்பில் இருக்குது. வரகரிசி சர்க்கரையை வேகமாக சேர்க்க விடாது, கொஞ்சம் மெதுவாக கொடுக்கும். எல்லாமே கார்போஹைட்ரேட் தான், ஆனால் வேகமாக சேராது. ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் நிறைய இருக்குது. 50க்கு மேற்பட்டவர்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சிறுதானியங்களுக்கு ஒரு மிகுந்த இடம் கொடுக்கணும். சார் சிறுதானியம்லாம் எனக்கு டைஜஸ்ட் ஆகாது, எனக்கு லேசாக சூடாகும், இதெல்லாம் நம்ம மன பிராந்தி மாதிரியே அது கெடுதல். அப்படி தேவையில்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம் சிறுதானிய உணவுகளை நம் உணவில் அன்றாடம் சேர்த்து கொண்டே இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைவிட முக்கியமானது 6 சுவைகளும் நாம் சேர்க்கணும். 6 சுவைகள். ஆமாம் சார் ஸ்வீட் தானே சாப்பிட்றேன் சார் அப்படின்னா அது முட்டாள்தனம். இனிப்பு பழங்களிலிருந்து வரணும். அல்வாவிலிருந்து மைசூர் பாலிருந்து வர வேண்டாம். இனிப்பு பழங்கள்ல இருந்து இருக்கணும். சுவைக்கு முதல்ல நம்ம பரிமாற வேண்டியது பழம். ஒரு கப்பு நிறைய பப்பாளி பழம், இல்லை நெல்லிக்காய், இல்லை வாழைப்பழம், இல்லை கொய்யாப்பழம். சர்க்கரை வியாதிக்காரங்க வாழைப்பழம் வேண்டாம். மற்ற எல்லாரும் இந்த பழங்களை முதலில் துவங்கணும். பழங்களுக்கு இருக்கக்கூடிய பயன் உலகத்தில் வேற எந்த உணவுலையும் அவ்வளவு கிடைச்சிடாது. மாதுளை ஆகச்சிறந்த பழங்களில் ஒன்று. உளவியல் ரீதியாக மனதில் சிக்கல் இருக்குது, கவலை இருக்குது, என்ன வசதி இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு அழுத்தமான மனம் இருக்கிறது, மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னா மாதுளை சிறப்பு. செரட்டோனின் அப்படிம்பாங்க. செரட்டோனிங்கிறது மூளையில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சுரப்பு. அது மாதுளையிலையும் வாழைப்பழத்தில் மட்டும்தான் இருக்குது. உலகத்தில் சைக்கியாட்ரிக் எயில்மெண்ட்டுக்கெல்லாம் செர்னேஸ் இனிபிடாஸ்ன்னு கொடுப்பாங்க. அவன் மாதுளம்பழத்தில் இப்பொழுது சத்தை பிரித்து எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் உலகம் முழுக்க. நாம் ஏன் சாப்பிடக்கூடாது? ரெகுலராக கொஞ்சம் மாதுளம்பழம் எடுக்கலாம், கொய்யாப்பழம் எடுக்கலாம், நாவல் பழம். மறந்தே போயிட்டோம். இந்த நாட்டுக்கு பேரே, பாரத தேசத்துக்கு இன்னொரு பேரே ஜாமூன் ஐலண்ட். அப்படி தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். அவ்வளவு நாவல். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மலை வளத்திலையும், தர்மபுரியை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை வளத்திலையும் நாவல் இருந்திருக்கிறது. இங்கே எல்லாம் தெரிந்ததாக நாம் நினைக்கக்கூடிய அந்த பாரி வள்ளல், அவரோடு இணைந்து பயணித்த கபிலர் பல பாடல்கள் நாவலை பற்றி சொல்கிறார். எவ்வளோ வகையான நாவலை நம்ம சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி நவ்வாப்பழம் பல பேருக்கு தெரில. நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டே உதடு வாய் எப்படி ப்ளூவாக இருக்குது, உனக்கு ப்ளூவாக இருக்கா, உனக்கு பர்பிளாக இருக்கான்னு விளையாண்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியல. என்ன ப்ளூ, ஏதாவது இந்த சாக்லேட்ஸில் கலரிங் ஏஜென்ட் போட்டு வருதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பழங்களில் நாவல் பழம் மட்டும்தான் துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு பழம். அந்த துவர்ப்பு தன்மை சர்க்கரை வியாதியை குறைக்கக்கூடியது. கண்ணுசாமி பிள்ளை அப்படின்னு ஒரு பெரிய சித்த வைத்தியர், அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தவர். கண்ணுசாமியம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார்.
அதில் வந்து அந்த நாவல் பழத்தினுடைய கொட்டை, அதில் இருக்க மேல் சுவர் எந்த அளவுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தும் என்று ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க. இன்றைக்கி பல ஆராய்ச்சி பண்ணி அது எவ்வளவு பயன்படுதுன்னு நாங்கள் பார்க்குறோம். அவ்வளவு சிறப்பான பழங்கள் பிரதானமாக நம்ம உணவில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கணும். வெளிநாட்டுக்காரன் வந்து அதை வந்து டெசர்ட்னு ஆக்கி கடைசியில் கொடுக்கான். நல்லா தின்னு முடிச்சுட்டு கடைசியாக பந்தியில் போனால் பழம் சாப்பிட்றீங்களா, அது சர்க்கரையை தான் கூட்டும். பழங்களை முதல்ல சாப்பிட்டுக்கணும். உங்கள் பரிமாறும்போது முதல்ல பழம், இனிப்புக்கு. தலை தித்திப்பு கடை கைப்பு அப்படின்னு யார் ஆச்சார கோவையில் சொல்லியிருக்கார். தலை தித்திப்பு கடை கைப்பு. முதல்ல இனிப்பு பழங்கள், கசப்பு கடைசியில் இருக்கணும். கசப்பு நம்ம மறந்தே போயிட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றையிலிருந்து கடந்த 7 நாட்களில் எத்தனை பேர் நம்மில் தினசரி கசப்பு சாப்பிட்ருப்போம்? தினசரி இருக்காது. தினசரி எத்தனை பேர் உப்பு சாப்பிட்ருப்போம்? எல்லாரும் சாப்பிட்ருப்போம். எல்லாரும் உப்பு இல்லாமல் சாப்பிட்றது. ஏன்னா சொல்லிட்டேன், நான் உப்பு இல்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லியிருக்காங்க சார். உப்பு போடாமல் சாப்பிடவே முடியாது. ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே மிக அதிகமாக உப்பு சாப்பிட்ற கூட்டம் நம்ம தான். உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு நாளைக்கு 4 கிராம் தான் உப்பு சாப்பிட சொல்லுது. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் தெரியுமா? 8 கிராம். அதனால தான் சிறுநீரக நோய்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, ஒரு நல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. பல விஷயத்தை நம்ம தப்பாக புரிந்து கொள்கிறோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலேங்கிறது வந்து டேஸ்ட்டுக்காக சொன்னதில்லை. ஒரு அழகான புத்தகம், அது மறந்துட்டேன் அந்த தலைப்பு, ஜெயமோகன் எழுதின ஒரு புத்தகம். ஒரு புறவின்னு, ஒரு ஈராறு புறவின்னு அந்த புத்தகம், ஒரு கதை. அதில் ஒரு சித்தர் சொல்கிறார். ஒரு சித்தர் மேலே இருக்கார். அவரை பார்க்குற நானும் சித்தர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்ணா அப்படின்னான்னு தவன்லாம் செய்யணுமா அப்படிலாம் கேட்டுட்டு போயிருக்காரு. நான் மேலே இருப்பேன், நீ 2 தடவை மேலேயும் ஏறி வாங்குறாரு. அது மொட்டை பாறை. அந்த வெயிலில் ஏறி வேர்த்து விறுவிறுத்து மேலே போய், ஐயா இங்கே வர சொன்னீங்களே இந்த வெயிலோட, எப்படி நான் சித்தர் ஆகிறது அப்படின்னு கேட்டப்ப, உனக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், முதல்ல உன் உடம்பை நல்லா பார்த்துக்கணும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிறார். இவருக்கு புரியலை, என்னடா அது உப்பில்லா பண்டம் குப்பையிலேங்கிறார். உன் உடம்புலேருந்து வேர்வை வெளியே வரல அப்படின்னா உன் உடம்பு குப்பையில் போயிடும். நல்ல வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்டா, அதுதான்டா உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லியிருக்கார். ஆச்சரியமாக இருக்குது, நம்ம மக்கள் எப்படி யோசிச்சுருக்காங்க. ஆனால் நாம் வந்து ஊறுகாய் போட்டுருணுப்பா, உப்பில்லா பண்டம் குப்பையில் ஊறுகாயை போடு, தொக்கை போடு, உப்பை கொஞ்சம் கூட போடு, நம்ம போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். உப்பை குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள், இனிப்பை குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள், கசப்பையும் துவர்ப்பையும் கூடுதலாக எடுத்துக்கொள்ளணும். உப்பும் இனிப்பும் குறைச்சிக்கணும், கசப்பும் துவர்ப்பும் கூட்டிக்கணும். கசப்பு எதுலெல்லாம் இருக்குது? ஒன்லி வேப்பிலையில் மட்டும் இல்லை, கருவேப்பிலை, சுண்டக்காய், வெந்தயம், கோவக்காய், எல்லாத்துலேயும் கசப்பு இருக்குது. எதுவுமே இல்லையா, வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் காலையிலையும் மதியமும் அந்த கசப்பு நமக்குள்ளே போயிட்டு இருந்தால் சர்க்கரை வியாதிக்கு, இரத்த கொழுப்புக்கு, மாரடைப்புக்கு அத்தனைக்கும் வெந்தயம் ஒன்று போதும். அது பெரிய கம்பு சூத்திரமா? 100 கிராம் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணி குடிக்கலாம். இருக்கிற தானியங்கள்லேயே அதிக ஃபைபர், அதாவது சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர், கரையக்கூடிய நார், கரையாத நார். கரையக்கூடிய நார் வந்து இதயத்துக்கு நல்லது. கரையாத நார் வந்து மலத்தை வெளியே தள்ளும், எளிதாக வெளியே தள்ளும். அது போய் உள்ளே போய் குடலில் நீரெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு மலத்தை சாஃபனிங் பண்ணி அனுப்பும். அது ரெண்டும் இல்லை, ஒரே பொருள் வெந்தயம் மட்டும்தான். இப்போ வெந்தயத்தை நம்ம தினம் சாப்பிடுமா வேணாமா? ஒன்றும் பெரிய விலையெல்லாம் இல்லையா, 150 ரூபாய்க்கு கிடைக்குதா கிலோ. அப்போ அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் காலையும் மதியம் வெந்தயம் எடுத்துக்கொள்ளும். கசப்பான சுவை. துவர்ப்பு வாழைப்பூவில் இருக்குது, வாழைத்தண்டில் இருக்குது. ரைத்தாலாம் பண்ணும்போது, தயிர் பச்சடி பண்ணும்போது வெங்காயத்தில் ஒரு நாள் பண்ணுங்கள், ஒரு நாள் வாழைப்பூவில் பண்ணுங்கள், வாழைத்தண்டில் பண்ணுங்கள். அது ஆகச் சிறந்தது. நண்பர்களே, நம்முடைய மதிய உணவுங்கிறது 6 சுவையும் அடங்கிய உணவாக இருக்கணும். நடுவில் 2 காணாமல் சார், கசப்பு துவர்ப்பு சொல்லிட்டீங்க, கூட இனிப்பு உப்பு காரம் குறைச்சிக்கிங்க, நடுவில் புளிப்பு காரம், அது மிதமாக இருக்கணும், சுருன்னு இருக்கக்கூடாது. மிதமாக புளிப்பும் காரமும் இருக்கணும், கசப்பும் துவர்ப்பும் கூட இருக்கணும். காரம் எங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கெல்லாம் முதல் தேர்வாக மிளகு இருக்கட்டும், பெப்பர். மிளகு வந்து வெறும் கார சுவை மட்டும் கொடுக்கறதில்ல, எதிர்ப்பாற்றலை செம்மைப்படுது. குறிப்பாக அலர்ஜி இருக்குது. இன்றைக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வருது. எங்கே திரும்பினாலும், சார் காலையில் எழுந்திரிச்சா கையை மடக்க முடியல, நீட்ட முடியல, ஜாயிண்ட்லாம் பெயின் இருக்குது, ரொமட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்தா அவர் ஒன்றும் இல்லைங்கிறாரு. இது வந்து கொஞ்ச நாளாகவே இருக்குது. சிக்கன் குனியா வந்தப்போ அது நோய் போயிடுச்சு சார், ஆனால் கையை மடக்க முடியல, நீட்ட முடியல. இதை ஆட்டோ இம்யூன் ஆர்த்ரால்ஜியா அப்படிங்கிறாங்க.
அந்த ஆட்டோ இம்யூனால் முடி கூட்டுது சிலருக்கு, திடீர் சர்க்கரை நோய் வருது, எக்ஸிமா வருது, சொரியாசிஸ் வருது. இந்த ஆட்டோ இம்யூன் எல்லாம் வராமல் காத்துக்கிறதுக்கு மிளகு ரெகுலராக எடுத்துக்கணும். சாப்பாட்டில் மிளகுத்தூள், நான் அதை மருந்தாக சொல்லலை, ஒரு ப்ரிவென்டிவாக மிளகு சேர்க்க சேர்க்க அது இம்யூன் மாடுலேஷன் கொடுத்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, நம்முடைய அக்கறை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவில் இருக்கணும். அந்த உணவை மிக ரசித்து ருசித்து நன்றியோடு சாப்பிடணும். சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படித்தேன், 10 மினிட் புக்குன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் காலையில் நடைப்பயிற்சி இருக்கிறவங்களாம் முடிஞ்சால் செய்யுங்க. அந்த 10 மினிட் புக்குங்கிறத வாசிக்கலாம், இல்லை காதில் அது கேட்டுகிட்டே போகலாம். அது வந்து லிசனிங்கும் இருக்குது, ரெண்டுக்கும் இருக்குது. ஒரு வருடத்திற்கு 5000 ரூபாய் வாங்குகிறாங்க, $50. அது எத்தனை 500 புஸ்தகம் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். அதில் ஒரு புஸ்தகம் நான் படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் போட்டிருந்தான். மைக்கேல் கிரிகர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ 18 முதல் 20 நிமிடம் ஒவ்வொரு வேளை உணவையும் சாப்பிட்ணுன்னு. நானும் என் ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து நம்ம இதை பிளான் பண்ணுவோம்ப்பா. 20 நிமிஷம் சாப்பிட்னா எங்களால் 12 நிமிஷத்துக்கு மேலே சாப்பிடவே முடியல. நம்மளை எத்தனை பேரால் 20 நிமிஷம் ஒரு உணவை எடுக்க முடியும்னு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். பழகிட்டோம் வேகமாக. நம்ம என்னென்னா, அந்த 1 நிமிடம் 2 நிமிடம் சவைக்கும் போதே நம்ம எண்ணம் வேறு எங்கேயோ போயிடுது. அந்த எண்ணம் வேறு போனவுடனே டபக்குன்னு நம்ம முழுங்கிடுது, வாய் வந்து முழுங்கிடுது. அப்படியே பழகிக்கும். அவன் என்ன சொல்கிறான்னா, நீ நொறுங்கி நல்ல வாயால் நொறுக்கி உமிழ்நீரை கலந்து ரசித்து அதை ஒரு தவப்பயிற்சி மாதிரி சாப்பிட சொல்கிறான். அந்த சமைத்தவர்களுக்கு நன்றி கூறலாம். நம்ம வீட்டு நம்ம மனைவியோ இல்லை நம்ம சமையல்காரரோ நமக்காக சொல்லலாம், அவங்களுக்கு தேங்க் பண்ணிகிட்டே சாப்பிட்லாம். அந்த தானியங்களுக்கு நன்றி சொல்லலாம். அந்த அரிசி நம்ம தட்டுக்குள்ளே வரதுக்குள்ளே எத்தனை பாதை வழியாக வந்திருக்கு, அந்த தானியம் வரதுக்குள்ளே எவ்வளவு பாதைகளை கடந்து வந்திருக்கு. அதுக்காக கண்ணுக்கு தெரியாத மண்ணுக்கு கூட இருக்கிற நுண்ணுயிர்கள் வேலை செஞ்சுருக்கு, மண்புழு வேலை செஞ்சுருக்கு, உழவன் வேலை செய்திருக்கிறான், வணிகர் வேலை செய்திருக்கிறாரு, அதை எடுத்துக்கொண்டு வந்த ஒரு சிப்பந்தி வேலை செய்திருக்கிறார், நம்முடைய அம்மா வேலை செஞ்சுருக்காங்க, கணவர் வேலை எல்லாருடைய பணியும் வந்து அந்த சோத்துக்கு அதுக்கு பின்னாடி இருக்க அத்தனை பேருக்கு ஒரு நன்றி சொன்னால் என்ன தப்பு? இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம், அதோடு சேர்ந்து இது அத்தனை பேருக்கும் அந்த நன்றி உணர்வோடு அந்த சுவைத்து நேரம் எடுத்து சாப்பிடுங்க. நம்ம சாப்பிடும்போதே ஒரு பக்கம் ஃபோனை நோண்டிக்கிட்டு, இன்னொரு பக்கம் சில பேர்லாம் காதில் இதை மாட்டிக்கிட்டே இயர் ட்ரம் போட்டுகிட்டே சாப்பிட்றான். அந்த அளவுக்கு அவங்க பரபரன்னு இருக்காங்களாம். அப்படி பரபரன்னு வேகமான வாழ்க்கை இருந்தால் வேகமான நோய் வந்து வேகமாக போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. சவைத்து ருசித்து அந்த சாப்பிடக்கூடிய உணவை ஒவ்வொரு கணமும் ருசித்து சவைத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் வைத்துக்கொள்ளும். இது மதிய உணவில். இரவு உணவு தான் ரொம்ப நம்ம பண்ணுற தப்பு. அங்கே தான் இரவு உணவு 7:30 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க நண்பர்கள். 7 மணி 7:30 மணி அதிகபட்சம். நான் மருத்துவமனையில் ரொம்ப தீவிரமாக பயிற்சி பண்ணுறப்பெல்லாம் 11 மணி ஆயிரும் சாப்பிடும்போது. வீட்டுக்கு நான் போகும்போது 11:30 மணிக்கு வீட்டுக்கு போனால் தோசையெல்லாம் செத்த பணம் மாதிரி இப்படி தூக்கிட்டு நிற்கும். அதை திருட மாதிரி வீட்டுக்குள்ளே போய் சட்னியை வச்சு சாப்பிட்ட காலம்லாம் உண்டு 20 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் அறிவு வந்து தான் இன்னொன்று அப்படி சாப்பிடக்கூடாது. 6:30 மணிக்கு வீட்டுக்கு மருத்துவமனைக்கு சாப்பாடு வந்துடும். 6:30 மணி 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் 10 மணி வரைக்கும் கூட பேஷண்ட் பார்ப்போம். வணிகர்களில் இருக்கலாம், பல வேறு வேலைகளில் இருக்கிறவங்க மாலை உணவுக்கு தயவு செய்து அக்கறையாக இருக்கணும். 6 மணிக்கு எளிய உணவு. சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ஆக சிறப்பு கோதுமை ரவை கிச்சடி தான். சர்க்கரை ஏறாது. கோதுமை ரவை கிச்சடி இல்லைன்னா சிறுதானியங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு புல்கா மாதிரியோ இல்லைன்னா ஒரு ரொட்டி மாதிரியோ, அதுக்கு தொட்டுக்கிட்டதுக்கு உருளைக்கிழங்கு பீட்ரூட்லாம் போட்டு குருமா செஞ்சிடக்கூடாது. அதுக்கு வெறும் தால் போட்டு சாப்பிடணும், இல்லைன்னா கருவேப்பிலை துவையல் சாம்பார் ஏதாவது வச்சு சாப்பிடணும். எளிய உணவாக இரவு உணவு இருக்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி இருக்க கல்யாணங்கள் எல்லாம் இரவில் தான் கொண்டாட்டமாக இருக்குது. 100 வெரைட்டிப்பா, 150 வெரைட்டின்னு அத்தனை அள்ளி போட்டு சாப்பிட்டா அவனுக்கு 1000 கலோரி 1500 கலோரி அது ஏறிடும். நான் பல நேரத்தில் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு போங்க, கை கொடுங்க, திருநீர் பூசுவீங்களா பூசுங்க, கிளம்பி வந்துடுங்க. ஏன்னா அங்கே போய் பந்தியில் உட்கார்ந்ததுக்கப்புறம் பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்காரனுக்கு வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்றலாமே. மைசூர்பா வைப்பாங்க, முதல்ல கொஞ்சோடு சாப்பிடுவோம், அப்புறம் அந்த நிலச்சுரண்டல்காரர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த தட்டு வர்றதுக்குள்ளே மொத்தம் முடிச்சிடும். நம்ம அப்படி நம் உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும். இரவு உணவு என்பது எளிய உணவாக ஒரு 6:30 7 மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கும். இப்படி உங்களுடைய உணவை கட்டமைத்து கொள்ளுங்கள். காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கட்டும், காலை உணவு புரதமும் பழங்களும் நிறைந்த சிறுதானியம் நிறைந்த உணவாக இருக்கட்டும், மதிய உணவு 6 சுவையும் உள்ள உணவாகவும் குறைந்த அளவில் அரிசி உணவு அதுவும் நல்ல பாரம்பரிய அரிசியும் சிறுதானியம் உள்ள உணவாக இருக்கட்டும், இரவு உணவு என்பது எளிய உணவாக இருக்கட்டும்.
சரி சார், இதெல்லாம் இப்படி தான் சாப்பிட்றேன், இப்படி இருந்தால் எந்த வியாதியும் வராதா? இப்படி இருந்தால் மட்டும் பத்தாது. உணவில் இந்த அக்கறையோடு உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நடைப்பயிற்சி, நடை ஒரு தவம் மாதிரி. இன்னைக்கு காலையில் நான் 5:15 திருப்பூர் ஸ்டேஷனில் இறங்கினேன். இறங்கி நான் அங்கே ஒரு வனம் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் அங்கே போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா 5:30 மணிக்கு போனால் எனக்கு பார்த்தோன்னே நடக்கலாமே அப்படின்னு நான் போய் நடக்க ஆரம்பிச்சேன். நான் எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு ஏரி உண்டு, அங்கே நடப்பேன். இங்கே 5:30 மணிக்கு நடந்தேன். சாறை சாறையாக மக்கள் நடக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பார்க்க. 500-600 பேர் நடந்துட்டுருக்காங்க அந்த பல்லடம் சாலையில். அந்த பழக்கம் கூடியிருக்கு, மகிழ்ச்சியான விஷயம். உங்களில் யாராவது இதுவரை நடைப்பயிற்சி இல்லைன்னா தயவுசெய்து நாளை காலை நடந்தீங்கன்னா இந்த 101 பயன் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் நடை. இல்லை சார், முட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, வலிச்சா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க, ஆனால் நடங்க. நடை மட்டும்தான். கெண்டைக்கால் சதை தான் நமக்கு செகண்ட் ஹார்ட்டுமாங்க. இதை இந்த செகண்ட் ஹார்ட்டுங்கிறது பம்ப் பண்ணும் இதயத்துக்கு மேலே ரத்தத்தை விட்டதை கீழே இருந்து மேலே தள்ளுறது கெண்டைக்கால் தான். நடையில் மட்டும்தான் அது கிடைக்கும். நடக்க நடக்க உங்களுடைய சிறுநீரகம், இதயம், மூளை 3க்குமே பயன் கிடைக்கும். நடக்கும்போது ஒரு 10 பேர் கும்பலாக அரசியல் பேசிட்டு, இல்லைன்னா வீட்டு பிரச்சனையை பேசிட்டு, வணிகத்தை பேசி நடக்காதீங்க. நடை முடிந்த வரைக்கும் தனியாக நடங்க. ஆனந்தமாக காதுக்குள்ளே ஏதாவது வேணால் பாடல், நல்லா இளையராஜா பாட்டை கேட்டுட்டு நடங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு சொற்பொழிவை கேட்டுட்டு நடங்க, தப்பு இல்லை. ஒரு நண்பரோடு நடந்து போகிறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய விவாதம் செய்து கொண்டு, சண்டை செய்து கொண்டு நடக்கல பிரயோஜனம் இல்லை. நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். ஒரு 6-7 பேர் நடப்பாங்க. அதுமா, இது தெரியுமா, தெரியுமா, ஆனா பூனை, அதில் பிரயோஜனமே இல்லை. மகிழ்ந்து, மனம் மகிழ்ந்து ஒரு தவம் போல் நடக்கணும். அந்த நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக மூச்சு பயிற்சி. நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் கிடைச்ச ஒரு மாபெரும் ஒரு ஆற்றல் யோகா. அந்த பிராணாயாம பயிற்சி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம். நீங்கள் மதங்களை எல்லாம் தூர வச்சுக்கோங்க. மதங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலாக யோகாங்கிறதே ஒரு மதங்களை மீறிய ஒரு செயல். இப்போ நிறைய அதோட தொடர்பு படுத்தி கொண்டாங்க. அது படுத்திக்கிறவங்க படுத்திக்கிட்டோம். நமக்கு தேவை மூச்சு பயிற்சி. ரெகுலராக நல்ல சீத்தளி பிராணாயாமம், கபாலபாதி, பஸ்திகா, ஒரு சுக பிராணாயாமம் 5 நிமிஷம் ஆகும். அதிகபட்சம் 5 நிமிஷம். கற்றுக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். அரை மணி நேரத்தில் கற்றுக்கொண்டு தினம் 5-10 நிமிடம் மூச்சு பயிற்சி, ஒரு 5 நிமிடம் மனப்பயிற்சி, 5 நிமிடம். உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தால் இறைவனை நம்புங்க. இல்லை என்றால் நல்ல ஒரு அழகியல் காட்சியை மனதில் வைத்து கொண்டு தவப்பயிற்சி செய்யுங்க. இயற்கையை நேசித்து தவப்பயிற்சி செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50-60 நிமிடங்கள் இப்படியான பயிற்சியை நாம் முதலீடு செய்தே ஆக வேண்டும் நண்பர்களே. இட் இஸ் நாட் அ சாய்ஸ், இட்ஸ் மேண்டேட். செய்தே ஆகணும். அப்போ தான் நமக்கு பல நோய்கள். சீதளி பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சியில் இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த முடியும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறான். பல பேருக்கு ஹிடனாக ரத்த கொதிப்பு எப்போவுமே இருக்குது. நான் மாத்திரை போடுறேன் சார், ஆனாலும் 140, 90, 150, 100 வருது, டாக்டரை பார்த்தாலே வருது சார் அப்படிம்பாங்க சில பேர். அப்படிலாம் இல்லை. சீத்தளி பிராணாயாமம் ரெகுலராக செய்து பாருங்கள். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டுப்பாடு வரும். இது எல்லாத்தையும் தாண்டி மனம் மிகச்சிறப்பாக இருக்கணும். மன மகிழ்ச்சிங்கிறது யாரும் கொண்டு ஒரு பாக்கெட்டில் மடித்து கையில் கொடுக்க முடியாது. நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா ஒரு மன மகிழ்ச்சி இந்த வாங்கிக்கோங்க அப்படி கொடுக்க முடியுமா? நமக்குத்தான் அந்த புரிதல் வேணும். நமக்கான உலகம் எது, நாம் எப்படி வாழ போகிறோம், நம்மளுடைய முதுமையில் எது வேணும், எதெல்லாம் நீங்கள் விட்டு விடுதலையாகின்னு சொல்லுவார் பாரதியார். விட்டு விடுதலையாகணும். போதும்பா, பிள்ளைகளை படிக்க வச்சதுக்கப்புறம் அவன் பாடு, அவனுக்கு நாளைக்கே சொத்து சேர்க்கணும், வீடு அப்படி இது பண்ணணும், தேவையில்லை. அவருக்கு நாம் கொடுக்க வேண்டியது கல்வி தான். வாழ்க்கையில் கல்வி கொடுத்தாச்சா அந்த கடமை முடிந்தது. சொத்துக்கள் அவன் தேடட்டும். கல்வியை ஆகச் சிறந்தது கொடுப்பதும் ஆகச்சிறந்த ஒழுக்க சீல மனிதனாக வளர்ப்பது மட்டும்தான் தாய் தந்தையருடைய அடிப்படை கடமை. பொருளீட்டுவதோ சொத்துக்களை சேர்த்து கொடுக்கறதோ கிடையாது. அப்படி ஒரு சரியான பழக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு வாழ்வியலுக்குள் அவர்கள் நுழைஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். 80 வயசுலேயும் சில பேர் மகனுக்கு இப்படி ஆகிப்போச்சு, மருமக இப்படி பேசுகிறா, அவன் அச்சுறான் தெரியுமா, அவன் அன்னைக்கு அப்படி பண்ணிட்டான், ஒன்று விட்ட மாமா, இதெல்லாம் எதுக்கு? விட்டு விடுதலையாகும். அவசியம் இல்லை. அதுக்காக பிறருடைய வருத்தங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்க சொல்லலை. அத்தனை மனிதர்களுடைய வருத்தங்களையும் நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்வதற்கு என்ன உங்களால் முடியுமோ அதை செய்யணும். சொந்தக்காரன், சொக்காரன், ஊர்க்காரன் அப்படின்னு சொல்லி அதில் நேரத்தை செலவழித்து மனதை அழைக்கழிக்கக்கூடாது. உடல் மிகச்சிறப்பாக இருக்கணும், மனம் மிகச்சிறப்பாக இருக்கணும்.
மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மணி மந்திர அவிழ்தம் வேண்டாமேன்னு சொல்லியிருக்கான். மனம் மட்டும் நல்லா வச்சுக்கோ. ஒரு ஹாப்பி மொமெண்டம் நமக்கு இருந்ததுன்னா வேறு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ உடலை சரியாக வைத்துக்கொள்வதற்கு உணவும், உள்ளத்தை மிகச் சரியாக வைத்துக்கொள்வதற்கு பிராணாயாம பயிற்சியும், நம்ம மனத்தை செம்மையாக வைத்து கொள்ளக்கூடிய பயிற்சியும் ஆகச்சிறந்த விஷயம். மிகச்சரியாக செய்து கொள்ளணும். இதெல்லாம் தாண்டி மருத்துவ சோதனைகளும் அவசியம் நண்பர்களே. நான் கடைசியாக வலியுறுத்தி சொல்வது, நம் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, என்னுடைய உடல் மிகச்சரியாக இருக்கிறதா? நான், என் மனைவி, என் குழந்தை 3 பேரும் நாங்கள் ஒரு ப்ரீ செக்கப் பண்ணுறதுக்காக 4 நாள் முன்னாடி புக் பண்ணியிருந்தோம். என் மனைவியால் வர முடியல, அவங்களுக்கு ஒரு பணி இருந்தது, அவங்க வரல. நானும் என் பொண்ணும் போய் பண்ணிட்டு வந்துட்டோம். எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. சரி, இதெல்லாம் சரி பண்ணணும், இப்படி பண்ணணும் பேசிட்டு விட்டான். என் மனைவி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தான் நல்லா இருக்கேனே. நானும் என் பொண்ணு சண்டை போட்டு, நாளைக்கு நான் தருமபுரி போகிறேன், எப்படியாவது நாளைக்குள்ளே அவளுக்கு பண்ணி வரணும்னு சொல்லி இன்றைக்கி காலையில் போய் பண்ணிவிட்டு அவங்க எனக்கு அனுப்பியிருந்தாங்க, குறிப்புகள்லாம் அனுப்பியிருந்தாங்க. எல்லாம் நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாம் பார்த்து கொண்டே இருக்கணும். நம் உடல் சர்க்கரை சரியாக இருக்கா, இரத்த கொழுப்பு சரியாக இருக்கிறதா, இதயம் சரியாக துடித்து கொண்டு இருக்கிறதா, சிறுநீரகம் சரியாக செயல்படுகிறதா, வாஸ்குலார் ஹெல்த் நல்லா இருக்கான்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்முடைய குடும்ப மருத்துவரிடம் தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் அதுக்காக பெரிய மருத்துவமனையில் போய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு குடும்ப மருத்துவர் வேணும். அந்த காலத்துல எல்லாம் எல்லாருக்கும், பழைய சிவாஜி படம்லாம் பார்த்தீங்கன்னா பாலாஜின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவன் பெரும்பாலும் ஃபேமிலி டாக்டராகவே வருவான். கூடவே அவன் பார்க்குற பொண்ணை இவரும் பார்ப்பார். நீ பார்த்த பொண்ணை நான் பார்க்க வேண்டும், இப்படிலாம் பாட்டு பாடுவாங்க. அப்படி ஒரு உறவு அழகாக இருந்துச்சு. குடும்ப மருத்துவர் பெரும்பாலும் டாக்டர் அங்கிளாக இருப்பார். அந்த டாக்டர் அங்கிளாக இருக்கவர் நம்ம போய் பத்திரிக்கை கொடுப்போம், வீட்டு கல்யாணத்துக்கு வாங்கமோ, அப்படியான ஒரு உறவு மருத்துவரோடு இருக்கணும் நமக்கு. அப்போ தான் நீங்கள் நாளைக்கு போய் வைத்த வலின்னு சொன்னால் இது உண்மையிலேயே உன் வைத்த வலியா இல்லை மாமியாருக்கும் உனக்கும் பிரச்சனையா அப்படிங்கிறத அவரால் யோசிக்க முடியும். அப்படி ஒரு குடும்ப மருத்துவர் உலகம் நாம் தொலைத்திருக்கிறோம். அதை வைத்து கொள்ள வேண்டும். அவர்களை வைத்து நமக்கான, நம்முடைய தாய் தந்தையருக்கு என்ன நோய் இருந்துச்சு, நம்ம மரபாக என்ன நோய் இருந்துச்சு, நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 60களை தாண்டிட்டா வருடம் சோதித்துக் கொள்வதும் மிக மிக முக்கியம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்களை எடுத்திருப்பீங்க. இந்த எடுத்த விஷயங்களை அப்படியே காதில் வாங்கிட்டு போயிடாமல், நாளை முதல் நடைப்பயிற்சியும் உடல் பயிற்சியும் உணவில் இத்தனை பயிற்சியும் நாம் எடுத்துக்கொண்டால் ஆனந்தம் என்றைக்கும் பேரானந்தமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.